சலனம் 451. ஈஸ்வர். அஞ்சு, ஏங்க சுகன்யாவுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்ல. ஏன் இப்ப தங்கச்சியா தத்தெடுத்துக்க போறீங்களா? ஈஸ்வர் சிரிக்காமல், ஜோக்கிங்களா மணி என்ற நகைச்சுவை எப்படி இருக்குங்க? தூணு துப்பணும் போலதான் இருக்கு அவள் முறைத்து. ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவங்கள தானே உங்களுக்கு கட்டி வைக்க பிளான் பண்ணினாங்க. ஈஸ்வர் முகம் சற்றே கடினமாகி, அதான் சொன்னியே ஒன்ஸ் அப்பான் அ டைம்னு, பழச கிளறி நோ யூஸ். ஏனுங்க என்னடி, ஒருவேளை என்னை விட அழகான பொண்ணு இந்த ஊரில் இல்லையோ? ஈஸ்வரன் முறைத்து கொண்டே, உன்னை விட உன்னை நான் பார்த்ததே இல்ல. இப்போ நான் அழகுன்னு சொல்றீங்களா இல்ல அழகானவங்கள பார்க்கலையா? நான் அப்ப சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன். உன்னை தவிர வேற யார்கிட்டையும் எப்பவும் எதுவும் தோணினதே இல்ல. என்னோட எல்லாம் உன்னிடம் மட்டும்தான். என்னோட பலம் பலவீனம் எல்லாம் நீதான். எப்ப வீட்டுக்கு போவோம்? ஏன்? அவள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கண்டு குரலில் மென்மை கலந்து, எனக்கு உங்களை கொஞ்சணும்னு தோணுது. தோணும் போய் சேலை எடுத்துட்டு வாடி, பசிக்குது. அச்சோ பசிக்குதா என்றவள் கேட்கும்போது ஒரு தாயின் தவிப்பு. குழந்தை பசியில் அழுதால் ஒரு தாய் முகம் எப்படி போகுமோ அப்படி போனது. ட்ரெஸ் எல்லாம் நாளைக்கு கூட எடுத்துக்கலாம். இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரலாமா? எனக்கு பசிக்கவே இல்ல. நாள் கம்மி, ஒழுங்கா இன்னைக்கே எல்லாம் முடி. பிரியாவுக்கும் தாய்மாமன் சேலை நம்ம தான் எடுக்கணும். அப்புறம் நம்ம வீட்டில் எல்லா பொண்ணுக்கும் எடுக்கிறப்போ ஜனனியையும் சேர்த்துக்கோ. இனி அவங்களும் நம்ம குடும்பம். ஹோ, மருமகனின் தங்கச்சி என்றா? தேவ் நம்ம பையன், அவனுக்கு மகிழ் தானே எல்லாம். அவனுக்கெல்லாம் நம்ம தான் செய்யணும். இப்போ ஜனனியையும் அந்த லிஸ்ட். சரிங்க என்ற அஞ்சு இளையோரிடம் வர, முகிலன், சித்தி எப்ப முடியும்? நலங்கு சேலை எடுத்துட்டா கிளம்பிடலாம். பசிக்குது சித்தி, ஒரு 10 நிமிஷம் என்றவள் உள்ளே போக, அர்ஜுன் வா ஏதாச்சும் சாப்பிட்டு வரலாம் முகிலா. மச்சான், எல்லாரும் வந்தா போய் சேர்ந்து சாப்பிடலாம். எல்லாரும் வரணும்னா நைட் ஆயிடும். எனக்கு தனியா சாப்பிட பிடிக்காதே. ஏனோ அர்ஜுனுக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்தது. அஞ்சு, பிரியா அத்தை நலங்கு சேலை எடுக்கணும். உனக்கு என்ன மாதிரி வேணும்? அத்தை எனக்கு சேலை வேணாம். முகிலன் அவளின் காதுக்குள், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தானே சேலை வேணாம்னு சொன்ன. நலங்குக்கும் ட்ரெஸ் தேவையில்லையா? திரும்பி முறைத்து, கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிறது தான் நலங்கு. ஓ, அப்ப ட்ரெஸ் வேணும். அவள் சிரிக்க, அஞ்சு என்னடி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நாள் முழுக்க உட்கார்ந்து பேசுங்க. அத்தை எனக்கு லெஹாங்கா போய் எடு, உனக்கு பிடிச்சத என்ற அஞ்சு. ஜனனி. ஏனோ அவளின் முகம் கண்டதும் ஜனனிக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏனோ இப்போதுதான் தனிமையில் பேசும் நேரம் கிடைத்ததும் ஆன்டி என்று சொல்ல வாயெடுக்கும் முன், அதெல்லாம் மன்னிச்சிட்டேன், தேங்க்ஸ் ஆன்டி. கோபம் இருக்குதான், உன்னை குறை சொல்லி என்ன பண்றது? உனக்கு எதுவும் தெரியாது இல்லம்மா. கண் கலங்கி, சாரி ஆன்டி, உன் மேலே இப்போதான் கோபம். ஏனுங்க ஆன்டி? இந்த ஆன்டி தான் பிடிக்கல. பெண் அவள் புன்னகையோடு அத்தை என்றாள். சரி, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடு. நலங்குக்கு அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. எவ்வளவு வெளியா இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடு என்றவள் ஆதனி மிருதுவுக்கு எடுக்க போய்விட்டாள். ஜனனி தன் அம்மாவை தேடி அங்கே வர, உமாவும் தேவும் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். நம்ம கிட்ட பேசுறதுக்கு தான் இவருக்கு கசக்கும். மத்தவங்க எல்லார்கிட்டையும் ஜாலியா தான் பேசுவாரு என்று நினைத்து கொண்டே வந்த ஜனனி, அம்மா. உமா, என்னப்பா? மா, எனக்கு நலங்கு செம்மையா வைக்கணும். தேவ் எதையாச்சும் இன்ஸ்டால பார்த்துட்டு அதை வைங்க இதை வைங்கன்னு எதையாச்சும் கேட்க வேண்டியது. ஹலோ, நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா? உமா, எல்லாம் பண்ணலாம், ஆனா எனக்கு உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லையே. முதல் ஆராத்தி தாய்மாமன் தான் எடுக்கணும். அதையெல்லாம் கேட்கும்போது தேவுக்கு இன்னும் என்னென்ன செலவாகுமோ என்று ஒரு மாதிரி பக்கெஞ்சிருந்தது. திருமணம் என்றால் இவ்ளோ செலவாகுமா? 30,000 சம்பளம். ஏனோ இருப்பே 1,00,000 தான். ஒரு சேலையை 50,000 எடுத்திருக்கும் ஜனனி கண்டு ஒரு மாதிரி இருந்தது. இனி நிச்சயம் நலங்கு கல்யாணம் என்று எல்லாம் எவ்வளவோ என்று அவன் மனம் படப்படக்க, அம்மா, எனக்கு தாய்மாமன் பையன்தான் ட்ரெஸ் எடுக்கணுமா என்ன? இல்லாத ஒருத்தரை ஏன் தேடணும்? எனக்கு தேவ் இருக்கார் இல்லம்மா, இனி எல்லாம் அவர் தான் என்றாள். தேவ் எதையோ யோசிக்கும் போது டுவங்கி என்ற சத்தம். செல் எடுத்து பார்க்க 10 lakhs கிரெடிட்டட். யார் அக்கௌண்ட் என்று பார்க்க மகள் எண்ணிலிருந்து. அவன் திரும்பி பார்க்க, இங்க வாடா என்று செய்கை செய்ய வந்தவன் கண் கலங்கி, எதுக்குடி 10 lakhs செலவுக்கு? எதுக்கு எனக்கு இவ்ளோ தர? நீ நம்ம ஆஃபீஸ்ல வந்து நேரம் காலம் மறக்காம உழைக்கிற. அதுக்கப்புறம் நம்ம முதல் ப்ராஜெக்ட் அயர்லாந்து எடுத்தோம்ல, அது எக்ஸ்போர்ட் ஆகி அதுல வந்த ப்ராஃபிட் தான் இது. அப்ப ரொம்ப நாளா வச்சிருந்தாங்க கொடுக்க சொல்லி. கல்யாணத்தப்ப தேவைப்படும்னு இப்போ உன்னோட பங்க, உனக்கும் பிரியா பங்க பிரியாவுக்கும் அனுப்பிட்டேன். அப்படி பார்த்தா எனக்கு 5 லட்சம் தானே வரணும். என்னோட 5 லட்சமும் உன்னோட 5 லட்சமும் சேர்த்து இதில் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் எனக்கே போட்டுட்டா உனக்கு? ஆல்ரெடி அக்கௌண்ட்ல
சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சதுக்கு இப்ப வேலை செய்வதற்கு நான் ஏகப்பட்ட காசு இருக்குதுடா. நீ மட்டும் செஞ்சிட்டு இருக்க, நான் எப்ப உனக்கு செய்யறது? ரொம்ப பண்ணாதடா, அடிச்சிடுவேன். அப்புறம் நான் ஒன்னும் இதெல்லாம் ஓசியில தரல. எனக்கு புள்ள பிறக்கும்ல, அப்போ தாய் மாமனா செஞ்சுடு. உன் பிள்ளைக்கு எல்லாமே நான் தாண்டி செய்வேன். அதுக்குள்ள நான் ஒரு ஆளாகி நான் பேர் வாங்கி ஒரு இடத்தில் உட்கார்ந்துடுவேன். ஏன் இப்ப நின்னுட்டு இருக்கியா என்று வந்து அவன் முதுகை தட்டினாள் பிரியா. என்னடி ஒளற? ஆல்ரெடி நம்ம எல்லாரும் நின்னுக்கிட்டு தானே இருக்கோம். நீ தானே சொன்ன கூடி சீக்கிரம் ஒரு பெரிய இடத்தில் உட்கார்ந்துருப்பேன்னு, அதான் கேட்டேன். ஹோ, கலாய்க்கிறியா? சொல்லிட்டு பண்ணு. என்னடா துணைக்கு ஆள் இருக்காங்கன்ற தைரியத்தில் கலாச்சிட்டு இருக்கியா? அவளை கூப்பிடட்டுமா? உன் வண்டவாளையெல்லாம் சொல்லட்டுமா? எனக்கே தெரியாததெல்லாம் அவளுக்கு என்ன பற்றி எல்லாம் தெரியும். நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா. டேய், நீ அவளை அக்செப்ட் பண்ணிட்டியா? நம்மளையே ஒருத்தி நினைச்சு நம்ம கூட வாழணும்னு ஆள் வச்சு எல்லாம் கடத்தி கல்யாணம் பண்ணி லவ கொட்டி கொட்டி கொடுக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதில் என்ன தப்பு? நீ பழச்சிக்குவாமா அவனை என்று பிரியா அவன் முதுகை தட்டி கொடுக்க, எல்லோரும் அவரவர்கள் தனித்தனியாக ஆடை எடுத்து அதற்கு போட வேண்டிய பில் எல்லாம் போட்டு முடித்து எடுத்துக்கொள்ள வேண்டிய எல்லாம் எடுத்து முடித்துவிட்டு வெளியே வரும்போது மாலையாகிவிட்டது. வெளியே வந்ததும் எல்லோரும் சாப்பிடலாம் என்ற ஒரே முடிவில் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள் நுழைந்தார்கள். நீண்ட மேசை, எல்லோரும் அமர்ந்திருக்கும் பொழுது ஈஸ்வர் கை கழுவ போன மகளை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தார். இத்தனை அப்பாவின் பக்கத்தில் இருக்கவும் கை கழுவி விட்டு மகள் அங்கே வரப்போக அஞ்சு வேகமாக அந்த இடத்தில் வந்து அமர்ந்து எதுவும் தெரியாதது போல் கணவன் முகம் பார்க்க பிரியா வேகமாய் மகள் என்றதும் திரும்ப அவள் கண்களால் ஜாடை காட்டி அர்ஜுன் பக்கம் சீட் என்று சொன்னதும் அதற்கு அப்புறம்தான் ஆமால்ல என்று அவன் அருகில் போய் அமர அர்ஜுன் அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாக, உனக்கா தோணாதா புருஷன் பக்கத்தில் போய் உட்காரணும்னு? எல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? ஆமா, சொல்லி கொடுக்கணும் என்றால் அவனையே பார்த்து. புரியல என்றான் ஒரு மாதிரி குரலில். பொண்டாட்டிய விட்டுட்டு உங்களுக்கு முதல்ல வந்து உட்காரதுக்கு என்ன வேலை? என் கைய பிடிச்சி கூட்டிட்டு வந்திருந்தா நான் இங்க தானே உட்கார்ந்திருப்பேன். அவளையே பார்த்தான். எதிர்வாதம் செய்ய முடியாம சிக்குவடி என்பது போல் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். ஒவ்வொரு பக்கமும் குடும்பம், சிரிப்பு, கலகலப்பு. கல்யாணம் இன்னும் வரலனாலும் அந்த நிமிஷம் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்த மாதிரிதான் உணர்ந்தார்கள். அவ்வளவு கலகலப்பு. சத்தத்தை பார்த்து எல்லாரும் முகத்திலும் ஒரு பூரிப்பு புன்னகை தானாய் மலர்ந்தது. சாப்பாடெல்லாம் ஆர்டர் போட்டுவிட்டு விரும்பியதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஏனோ திருமணம் என்பதால் நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜிலேயே வெரைட்டியாக மீண்டும் அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சாப்பாடு முடிந்து ஹோட்டல் ஊழியர் வந்து பில் வைத்தார். தீபக், அந்த பில்லை என்னிடம் தாங்க. தயாளன், இன்று எங்கள் விருந்து, எங்கள் வீட்டுக்கு தான் யாரும் இன்னும் வந்து விருந்து சாப்பிடலையே, அதனால இது என் விருந்து என்று சொல்லி முடித்து விட்டார். பின் தயாளன், அர்ஜுன் பே பண்ணிடுப்பா என்று சொல்லி முடிக்க ஏனோ அதை கேட்டதும் மகளினி முகம் ஒரு மாதிரி சுருங்கிவிட்டது. கூடவே எல்லோரின் முன்னாடியும் பணம் இல்லாவிட்டால் இவருக்கு தானே அசிங்கம். எங்கே போய் ஒரு மாதிரி இருந்தது. அர்ஜுன் அந்த பில் கவுண்டரை அழைத்து பில் வைத்து ஸ்கேன் பண்ணி அதை பே பண்ணி கொண்டிருந்தான். மகள் எட்டி பார்க்க 48,760. ஒரு நொடி கூட யோசிக்காமல் கார்டை எடுத்து கொடுத்தான். அவன் கார்டை மிஷினில் ஸ்வைப் செய்யும் சத்தம் அந்த மேஜையிலிருந்த சிரிப்புகளுக்குள் யாருக்கும் கேட்கவில்லை. ஆனால் மகளுக்கு மட்டும் அது கேட்டது. ஏனோ அர்ஜுன் அலுவலகம் சின்னது. அவரின் தலையில் இவ்வளோ பெரிய சுமையை சுமத்தினால் அவர் என்ன பண்ணுவார் என்று பயந்து போனவள் அவனின் அருகே வந்து, உங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன? ஏன் என்கிட்ட பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறியா? உங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் என்னன்னு கேட்டேன். இப்போ தேவையில்லாதது. இவருக்கே இப்போ வேலை இல்ல, சின்ன ஆபீஸ், சின்ன சம்பளம், எதுக்கு பந்தா காட்ட இவ்வளவு செலவு? அவள் முகம் மாறியது. அர்ஜுன் அதை கவனிக்கவில்லை. அவள் யாரிடமும் சொல்லவில்லை, கேள்வி கூட கேட்கவில்லை. சாப்பாடு முடிந்து எல்லோரும் எழுந்து வெளியே வரும்போது மகள் மெதுவாக அர்ஜுன் பக்கத்தில் வந்தாள். ஏங்க என்றாள் குரல் தாழ்ந்து. என்ன என்றாள். அவன் இயல்பாக ஒரு நிமிஷம் யாருக்கும் தெரியாமல் அவன் கைபேசியை பார்த்தாள். அர்ஜுன் புரிந்து கொண்டான். அவன் முகத்தில் சின்ன சிரிப்பு. வேண்டாண்டி பணம் என்று அவன் உதட்டால் மட்டும் சொன்னான். மகள் எதுவும் பேசவில்லை. அவள் தன் கைபேசியை எடுத்தாள். அர்ஜுன் கண்களை மட்டும் அவள் மேல் வைத்தான். யாரும் கவனிக்காத அந்த நிமிடத்தில் ட்வைன் என்ற சத்தம். அர்ஜுனின் போனில் ஒரு நோட்டிபிகேஷன். அவன் குனிந்து பார்க்க மகளினிடமிருந்து பணம் வந்திருந்தது. ஒரு வகையில் இது காதல் என்று சொல்லலாம், மறு வகையில் இவ்வளவு இரக்கம் எதற்கு என்று தோன்றியது. அவளின் அருகே வந்து, எனக்கு உன்னோட லவ் மட்டும் கொடு, இப்படி பணத்தை கொடுத்து என்னை கொச்சப்படுத்தாத. கொச்சப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? நீங்க பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. உங்க ஆபீஸ் டெவலப் ஆயிட்டா அப்ப நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். யாரின் முன்னாடியோ நீங்க இப்படி நிக்க கூடாது.
என்றுதான் நான் பண்ணினேன். அவ்வளவு என் மேல. அதற்கு அவள் பேசவே இல்லை. ஏனோ ஈஸ்வர் அர்ஜுன் பணத்தை கூகுள் பே மூலம் கட்டும்போது அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. தங்கள் குடும்பம் கூட்டு குடும்பம். வெளியே போகும்போது நான் பண்ணுவேன் நீ பண்ணுவேன் என்று அடித்துக்கொள்ளும் ரகம் தங்கள் வீட்டில் யாரும் இல்லை. எங்கே போனாலும் தீபக்கே பணம் கட்டி விடுவதால் யாரும் பே பண்ணுவதை பற்றி யோசித்ததில்லை. தீபக்கிற்கு என்று தனி அக்கவுண்ட், அது தங்கள் வீட்டின் வரவு செலவுக்கென்று இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கே அர்ஜுன் குடும்பம் மொத்தமும் சாப்பிட்டதற்கு ஆகும் செலவுக்கான பில் வந்திருக்கும் போது என்ன பண்ணுவான் என்று ஈஸ்வர் நினைக்கும் போது அர்ஜுன் கட்டிவிடவும் அவருக்கு சந்தோஷம். தன் மகள் எதற்கும் ஏங்க தேவை இருக்காது என்று அதன் மூலம் புரிந்து கொண்டார். சலனம் 452. ஆதினி பாரதிக்கு அழைத்தாள். அழைப்பை ஏற்ற பாரதி, சொல்லுடா. லவ் யூ ஆண்டி. என்ன திடீர்னு? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நேசித்த ஒருத்தவங்களுக்கு நம்ம அந்த வார்த்தையை சொல்றதுல தப்பில்ல. லவ் யூ மை டியர். எப்படி இருக்க? நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். ஏனோ பாரதியின் வாயிலிருந்து வரும் அந்த வார்த்தைகள் உண்மையான வார்த்தை என்பதால் ஆதினிக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். பின் ஆண்டி சொல்லுமா, நீங்க எங்க இருக்கீங்க ஆண்டி? திருப்பூர் தான். திருப்பூர் வந்துட்டு என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க. உங்க சித்தப்பா தான் உன்னை மீட் பண்ணாத அளவுக்கு வேலி போட்டு வச்சிருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் ஆண்டி உங்களை பார்க்க. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? எதுக்குடாமா வீண் அலைச்சல்? உங்களை வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணணும். என் பொண்ணு கூப்பிட்டுதான் நான் அந்த கல்யாணத்துக்கு வரணுமா? நீ கூப்பிடாமலே நான் வருவேன். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு ஆண்டி. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு சேலை எடுத்திருக்கேன். கல்யாணத்துக்கு ஸ்டிச் பண்ணணும் இல்லையா? அந்த பக்கம் சிரிப்பு. ஏன் சிரிக்கிறீங்க? என் பொண்ணு வளர்ந்துடுச்சு. நான் தான் உனக்கு சேலை எடுத்து கொடுக்கணும். நீ எனக்கு எடுத்து கொடுக்குறியா? எப்பவுமே எனக்கு பியூர் அன்பு கொடுக்கும் ஒரு ஆள் நீங்க. உங்களுக்கு நான் மரியாதை பண்ணணும் ஆண்டி. பேசுறதெல்லாம் ரொம்ப தெளிவா பேசுற, ஆனா பண்றது எல்லாம் தப்பு தப்பா பண்ற. என்ன தப்பு பண்ணேன் ஆண்டி? இப்ப கூட வாய்ப்பு இருக்கு. அவனை விட்டுட்டு வேற யாரையாவது கட்டிக்கோய. முதல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தா. நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க ரொம்ப ஜென்யூனா இருக்கும்போது நான் மட்டும் ஏன் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் உங்க அப்பாவை நினைச்சிட்டு என் வாழ்க்கையை தொலைச்சது எவ்வளவு தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் எல்லாம் ஒருத்தி இருக்கிறதே உன் அப்பாவுக்கு நினைப்பு இருக்காது. இளமையில் சரி என்று தோணும் விஷயம் முதுமையில் பிழை என்று புரியுது. இதோ முட்டி வலிக்குது, கால் வலிக்குது. யாராவது கை கொடுத்து பேச தூக்கிவிட நமக்கென்று ஒரு ஆள் வேண்டும் என்று மனசு ஏங்குது. ஆனால் வயசாயிடுச்சு. வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் முட்டாள்தனம் என்று தெரியும். இப்ப நான் தனிமையில் தவிக்கும் போது ஒருவேளை நம்ம லைஃபை வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. நான் வேணும்னா மாப்பிள்ளை பார்க்கட்டுங்களா ஆண்டி? வேண்டாம் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் உன் பிள்ளைய பார்த்துட்டு அப்புறம் மிச்ச காலத்தை முடிச்சிடுவேன். லவ் யூ ஆண்டி. என்ன இன்னைக்கு இத்தனை லவ் யூ சொல்ற? ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி உணர்றியா? காதல் தோல்விக்கு பின் எனக்கு எதுவுமே பிடிக்கல. என் வாழ்க்கையே பிடிக்கல. நம்ம நேசிச்சவங்க நம்மள வேணான்னு சொன்னப்போ அந்த காலம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட செத்து செத்து பிழைத்த நாள். இதெல்லாம் முடிந்துதானே இப்ப கல்யாணத்துக்கு தயாராகி இருக்க. மீண்டும் மீண்டும் அதே யோசிச்சு நீ ஏன் உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிற? எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசணும் ஆண்டி. நான் பேசட்டுமா? பேசு. மிகப்பெரிய ஈகோவுடன் வாழ்ந்த பெண் நான். நான் மகாராணி. அந்த கர்வம் உடைந்தப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது எப்படி ஆண்டி பழகிட்டு அவ்வளோ ஈஸியா வேணாம்னு சொல்லிட்டு போக முடியும்? நம்மளே வாழாதப்போ நம்மள வேணாம்னு சொன்னவங்க மட்டும் வாழ்ந்துடலாமா என்ன? இப்ப நீ பழி வாங்கதான் இந்த கல்யாணம் பண்றியா? நான் சரியான மனநிலையில் இல்ல ஆண்டி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திங்கிங். இங்க பாராதினி, மனநோயாளி மாதிரி பேசாத. ஆல்ரெடி டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அது நம்ம 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும். 5 வருஷம் உன்னை சரி பண்ணுவதற்குள் நம்ம பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். திரும்பியும் டாக்டர் கிட்ட போய் பார்க்க வச்சிடாத. அதெல்லாம் மறந்துட்டு தான் ஆண்டி நான் வரப்போகும் கல்யாணத்துக்கு சரின்னு சம்மதிச்சு அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு ட்ரெஸ் பர்ச்சேசிங் எல்லாம் முடித்து நல்லா தான் இருந்தேன். இன்னைக்கு ஒரு ஓவியம் வரைபவன் என்னை தத்ரூபமாய் என் மனநிலையை வரைந்து பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தேன். என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி ஆளாக்கி அவர் இங்கே வந்து மகிழுடன் சந்தோஷமாக இருந்திருக்கிறார். நான் அங்கே வழியில் தூங்காம தவிச்சு என் படிப்பெல்லாம் விட்டுட்டு இங்க ஓடி வந்தா அவரு என்னோட மனநிலை புரிஞ்சிக்காம அவர் ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ரெடி ஆயிட்டார் ஆண்டி. அதுவும் இன்னைக்கு ஊட்டியில் இருக்கிற அந்த அந்த மலைப்பாதை வழியாக என்னை கூட்டிட்டு போகும்போது பழசெல்லாம் ரீகால் ஆகிட்டு நான் என்ன யூஸ் அண்ட் த்ரோவா? ஆதினி, யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பி வா. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கிறேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன் ஆண்டி. மனசுல இருக்கிறத உங்ககிட்ட கொட்டிட்டா கொஞ்சம் சரியாயிடுவேன். என்ன பேசுற நீ? இத்தனை நாள் கழிச்சும் நீ தானே தீரன் வேணும்னு அடம் பிடிச்ச. அந்த பொண்ணு உனக்காக விட்டுட்டு வேற லைஃப் தேடிட்டு
ஆண்டி, அன்னைக்கு நான் கோபத்துல தான் பேசினேன். அவர் எனக்கு வேணும் என்று எல்லாம் நினைச்சு பேசல. மனசுல இருக்கிற ஆதங்கத்தை தான் கொட்டினேன். உண்மையாலுமே தீரன் மாமாவை கம்பேர் பண்ணும்போது மகளினி 1000 மடங்கு நல்லவ ஆண்டி. என்னாச்சு உனக்கு? அன்னைக்கு தப்பானவள் இன்னைக்கு நல்லவளா? என்னாச்சு சட்டுன்னு? நான் சும்மா 2 பேரையும் சீண்டி பார்த்தேன் ஆண்டி. கூடவே வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரிடமும் கோபத்தை காண்பிச்சேன். முக்கியமா டெஸ்ட் பண்ணி 2 பேரில் யார் நல்லவங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். நான் நல்லா இருக்கணும்னு தீரன் மாமா நினைத்தாள். அவர் மகளை விட்டுட்டு வந்திருந்தா இவருக்கு கோவில் கட்டி கும்பிட்டு இருக்கலாம். ஆனால் நேசித்த ஒருத்தரை விட்டு கொடுக்கும் கொடுமையை அனுபவித்த எனக்கு மகள் வலி புரியும். அவள் அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு போயிட்டா. கூடவே சாரி வேற கேட்டாள். அவள் நல்லா இருக்கணும். இப்போ தீரனை வேணாம்னு சொல்ல போறியா? சேச்சா, சான்ஸே இல்ல. ஒருத்தனையை நேசிச்சு ஒருத்தனையை கட்டிக்கிறது தான் வாழ்க்கை. இஷ்டத்துக்கு மனசுல கண்டவனையும் என்னால ஏற்றிருக்க முடியாது. அந்த ஆளுக்கெல்லாம் தண்டனையை நான் கூட இருப்பதுதான். ஏய், நீ இப்பதான் தப்பு பண்றாது. நீ தண்டனையை கொடுக்கறேன் பழி வாங்குறேன்னு கல்யாணம் பண்றியா? சத்தியமா இல்ல. நான் தண்டனையும் கொடுக்க போறதில்ல, பழி வாங்க போறதும் இல்ல. இந்த உலகத்துல எங்க நீ இருந்தாலும் மீண்டும் உன்னை பார்த்தால் ப்ரொபோஸ் பண்ணுவேன்னு சொன்ன ஒரு ஆள் உன்னை பார்த்தா என் தங்கச்சி மிருது கிட்ட எப்படி ஃபீல் பண்றேனோ அப்படிதான் உன் பக்கத்துலயும் ஃபீல் பண்றேன்னு சொன்னா எப்படி இருக்கும் எனக்கு? அப்போ இனிமேல் தினம் தினம் என் பக்கத்தில் உட்காரப்போ எந்த உணர்ச்சியும் வராமல் எத்தனை நாள் இருக்க முடியும் ஆண்டி? கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்து தானே ஆகணும் ஆண்டி. அந்த நேரத்தில் அவரோட முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டி. பயந்து போன பாரதி என்ன பேசுறா அது? நீ எந்த ஃபீலும் இல்லைன்னு சொன்ன அந்த மனுஷனுக்கு என்கிட்ட என்னெல்லாம் ஃபீல் வருது அப்படிங்கிறப்போ நான் கேட்கணும். இப்போ மட்டும் எப்படி இந்த ஃபீல் வந்துச்சுன்னு. வேணா அதினி, அவன் நல்லவனா இருக்கிற வரைக்கும் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் கெட்டவனா மாறிட்டா. கெட்டவனா மாறதுக்கு என்ன ஆண்டி இருக்கு? நான் என்ன வாழ மாட்டேன் என்று சொன்னேனா? இல்ல லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேனா? ஃபீலிங்ஸ் எதுவுமே என் மேல வரலன்னு சொன்ன ஒருத்தனுக்கு எல்லாமே வர வச்ச பிறகு இப்ப மட்டும் எப்படி வந்துச்சுன்னு கேட்கணும். இல்ல பார்க்கணும் ஆண்டி, அவ்வளவுதான். ஒரு பொண்ணு நெற்றியில் கிஸ் பண்ணி கண்ணுல காதல காம்பிச்சு உன்னை எப்பவுமே அளவிட மாட்டேன்னு சொல்லி உன்மேல முதலா தோணி இருக்கிற ஃபீல் காதல் என்று கட்டிப்பிடிச்சு இனிமே எப்பவும் அவளை விட மாட்டேன் இப்படி எல்லாமே சொல்லி அவரின் மேல் அவள் பைத்தியமா இருக்கிறாள் என்று தெரிஞ்சும் அந்த பொண்ணு அவனுக்காகவே ஒழுக்கமாக இருக்கிறாள் என்று தெரிஞ்சும் இன்னொரு பொண்ணுகிட்ட போய் அசிங்கமா நடந்துக்க அவருக்கு எப்படி மனசு வந்தது ஆண்டி? பொண்ணு மட்டும்தான் நேசித்தவனைய நேசிக்கணுமா? அவனுக்காக இருக்கணுமா? ஒரு ஆண் லவ் பண்ணும்போது ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா ஆண்டி? உங்களை ஒருத்தன் லவ் பண்ணி இன்னொருத்தவங்க கிட்ட வித்துட்டு போனதுக்கும் இவர் என்னிடம் நடந்து கொண்டதுக்கும் என்ன வித்தியாசம் ஆண்டி? என் பாட்டுக்கு இருந்தா கூட நான் நல்லா இருந்திருப்பேன். என்ன அழுமூஞ்சி மாதிரி ஆக்குனதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும் இல்ல ஆண்டி? நீ முடிவா என்ன சொல்ல வராது? நீ அர்ஜுனுக்கு என்ன கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. தேவ் என்ன லவ் பண்ணா. அர்ஜுன் 2 டைம் அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி நடந்துச்சு. ஆனால் அது உடம்பு ரீதியா எந்த ஒரு ஃபீலும் கொடுக்கல. அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு, தீரன் மாமாவை தவிர வேற யார்கிட்டையும் என்னால வாழ முடியாதுன்னு, யார் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நம்ம ஆள் மனசு சொல்லியும் அந்த ஆள் கூட வாழ்வது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. அதே மாதிரி நான் அவர் கூட வாழ்ற வாழ்க்கை தான் நான் அவருக்கு கொடுக்கிற தண்டனை. அவனை பழி வாங்குறேனே உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. அதுக்கு நீ அந்த அர்ஜுன் பையனே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அந்த பையன் நல்லவன். அவனும் என்ன மாதிரி தான் ஆண்டி. முதல் காதல நெஞ்ச முழுக்க சுமந்துக்கிட்டு இருக்கான். உடம்புக்குள் மயக்க மருந்து செலுத்தி இருக்கும் போது என்னை அர்ஜுனுக்கு கட்டி வைப்பதற்காக பேசுவதற்காக ஹாஸ்பிட்டல் போன பொழுது அவன் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, நான் மகளினியை தான் விரும்பிட்டு இருக்கேன் என்று. அப்போ அவன் நாடி நரம்பெல்லாம் நேசித்த ஒரு பெண்ணை விட்டுட்டு ஏன் கூட வாழ்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அவன் மகள் கூட வாழட்டும். அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க. நீ என்ன பண்ண போற? என் வாழ்க்கையை தொலைக்க வச்சுட்டு அதுக்கு காரணமா இருந்தவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்குமா ஆண்டி? எனக்குன்னு பேச ஆள் இல்லை என்கிற தைரியம் தானே அவருக்கு. இந்நேரம் என்னோட அப்பா ஈஸ்வர் சித்தப்பாவாக இருந்தால் தைரியமா தீரன் மாமா இப்படியா அம்போன்னு விட்டுட்டு போயிருக்க முடியுமா? அவர் நேரா போய் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டு இருக்க மாட்டாரா? போறவன எந்த அப்பாவும் ஏன் ஈஸ்வராகவே இருந்தாலும் பிடிச்செல்லாம் இழுத்துட்டு வர முடியாது. வேணாம்னு போறவன வலுக்கட்டாயமா எந்த அப்பா கொண்டு வந்து கட்டி வைப்பார்? என் பொண்ணுக்கு இவன் யாரு, பெரிய பிஸ்கோத்து போடா டேன்னு தான் நினைப்பார். இப்ப நான் உன் அம்மாவா சொல்றேன், அவன் உனக்கு வேணாம். அதெல்லாம் இல்ல ஆண்டி, அவரோட தான் என் வாழ்க்கை. அந்த வார்த்தைகள் கேட்டு பாரதி நீண்ட நேரம் மௌனமாக இருந்தாள். மௌனம்தான் அவளுடைய பதிலாக இருந்தது. அந்த மௌனத்துக்குள்ளேயே 1000 அனுபவங்கள், 1000 தோல்விகள், 1000 பெண்களின் வாழ்க்கை மறைந்து கிடந்தது. ஆதனி என்றாள், குரல் மெதுவாக உடைந்து. நீ பேசுறதுல கோபம் இல்ல, பழி வாங்கணும்னு நினைக்கிறதுல கூட தப்பு இல்ல. ஆனா அந்த பழி வாங்குறதுக்கு உன் வாழ்க்கையே நீ அடகு வைக்கிறேனா?
அதான் எனக்கு பயமா இருக்குடாமா. ஆதினி எதுவும் பேசவில்லை. கண்ணீரோடு சிரிக்கும் மனிதர்களுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. இருவரின் விழிகளில் இருந்தும் நீர் வடிந்து கொண்டிருந்தது. ஒருத்தன் உன்னோட காதலை மதிக்கலனா அவனுக்கு நீ கொடுக்கிற பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவன் முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவதுதான். அவன் முகத்தை பார்த்து இப்போ உனக்கு ஃபீல் வந்துச்சான்னு ஏன் கேட்கணும்னு நினைக்கிற? அவன் வாழ்க்கையில் நீ ஏன் இருக்கணும்டா? முதல் காதல் என்ற ஒன்று தோன்றியிருந்தால் அது மறைந்திருக்காதா ஆண்டி? என் மேல தோன்றினது உண்மையான ஃபீல். அது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். நீ முட்டாள்தனங்களோடு இருக்கியோன்னு தோணுது எனக்கு. ஆண்டி, நான் தப்பா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா என்னோட வழி தப்பா இருக்கா? வழி தப்பா இல்லடா, வழியோட எடுக்கிற முடிவு தான் தப்பா இருக்கு. நாளைக்கு அது உனக்கே தப்பா முடிஞ்சிடும். பாரதி ஒரு நொடி மௌனமாகி, நீ அவனை தான் கட்டிக்க போறேன்னு தெரிஞ்சதும் நான் அவனை பத்தி விசாரிச்சேன். தீரன் நல்லவன் தான். ஆனா நல்லவனா இருக்கிறதுக்காக மட்டும் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நிச்சயம் இல்ல. ஒரு நாள் நீ அவன் கண்களில் உன்னை தேட ஆரம்பிப்ப. கண்டிப்பா ஒரே வீட்டில் வாழும்போது அவனுக்கு உன்னை உண்மையாகவே பிடிச்சிடும். அப்ப நீ என்ன பண்ண போற? ஆதினியின் குரல் இப்போ சற்றே தாழ்ந்தது. அப்ப நான் அவரை கேட்பேன் ஆண்டி, இப்போ என் மேல உங்களுக்கு வந்திருக்கிறது உண்மையான லவ்வான்னு. அவன் பதில் சொன்னாள், உன் மேல எனக்கு இருக்கிறது உண்மையான காதல் தான் என்று அவன் சொல்லிவிட்டாள். அப்படி அவர் கண்டிப்பா சொல்ல மாட்டார். அப்படி ஒரு வேளை சொன்னா நான் கேட்பேன். என் மேல ஒன்னு தோணி அது மறைந்து போய் என் தங்கச்சியின் மேல் தோன்றி அது மறைந்து போய் மீண்டும் என் மேல் ஒன்று தோன்றி இருக்கு. ஒரு நாள் அது மறைந்து போய் இன்னொருத்தியின் மேல் தோன்றாது என்பதற்கு என்ன நிச்சயம் என்று கண்டிப்பாக கேட்பேன். பாரதி தன் நெற்றியில் கை வைத்து, ஆதினிமா, காதல் தோல்வியிலிருந்து வெளியே வரணும்னா மறுபடியும் காதலிக்கணும். ஆனா அதே மனிதனை கட்டிக்கிட்டு இல்ல அவளிடம் மௌனம். நீ இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து என் மகளாய் வெளியே வா. முதலில் எவனோ ஒருவன் உன்னை நேசிக்கணும் என்று ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? நீ உன்னை நேசிக்க ஆரம்பிச்சா அவனுக்கான இடம் தானா காலியாயிடும். ஆதினி சிரித்தாள். அந்த சிரிப்பில் குழந்தைத்தனமும் இல்லை, வளர்ந்த குமரியின் செய்கைகளும் இல்லை. அதில் இருந்தது ஒன்றே ஒன்று, தொலைந்த தன் காதல் பிடிவாதம். பின்னான் என்னை நேசிக்கத்தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் ஆண்டி. அவர் இல்லாமல் வாழ முடியாது. என்னால் தனியா இருக்க முடியல. ஓகே, நல்லது. அவன் இல்லாம உன்னால வாழ முடியல தானே? அப்போ இனிமே தனியா இருக்காது. தனிமை பழக்கமா மாறிடுச்சுன்னா அதுதான் ஆபத்து. அந்த இடத்தில் ஆதினி மெதுவாக சொன்னாள், நான் எதுவும் தப்பு பண்றேனோ? ஒருவேளை நான் மீண்டும் மனநல டாக்டரை பார்க்கணுமா? நீ தீரனை நேசிச்சு பழிவாங்க. தயவு செய்து பழி வாங்குறத நிறுத்திட்டு நேசி. காதல் எப்போதுமே பழி வாங்காது. ஒரு ஏழை பெண்ணிடம் போய் ஒரு காதலன் இந்த உலகத்தையே கேட்டாலும் வாங்கி கொடுக்க முடியாது என்று அந்த பெண் ஒரு நாளும் நினைக்க மாட்டாள். தன்னால் முடிந்தெல்லாம் செய்வாள். அவன் காதலிக்கவில்லை என்றால் என்ன ஆதினி? அவன் தான் வேணும் என்று கல்யாணம் பண்ணிவிட்டாய். அப்போ நீயே காதலிச்சிட்டு போய என்ன குறைந்து விட போகிறது? உன் கூட வாழ்ந்து வாழ்ந்து அவன் ஒரு நாள் உன்னை நிஜமாகவே மனமுணர்ந்து காதல் சொல்வான். அந்த நாள் சீக்கிரம் வரும். அப்போ நீ இன்னும் அவனை நேசிப்பாய் என்று நான் நம்புகிறேன். ஒரு நாள் ஆண்டி, நான் உண்மையிலேயே தீரன் மாமாவை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா அப்போ இந்த வலி, அழுகை, மன வருத்தம் எல்லாமே முடிஞ்சு போயிடுமா? பாரதியிடம் இவள் கண்டிப்பாக அவள் வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாள் என்ற நிம்மதி பெருமூச்சை ஒன்றை விட்டு, அப்பதான் நீ ஜெயிச்சவ. நான் ஜெயிக்கணும் ஆண்டி. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று ஏசுநாதர் சொன்னது போல் அவன் வேண்டாம் என்று சொன்ன காதலை உன் அன்பை காட்டி மீண்டும் வாங்கு. ஒரு நாள் நீ ஜெயித்து விடுவாய். அவன் உன் முன்னால் தோற்று நிற்பான். அந்த வார்த்தைகள் ஆதினியின் மனதில் தெளிவான பாதையை உருவாக்க ஆரம்பித்தது. அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். மாலை சூரியன் இறங்கி கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் ஆதினியின் முகத்தில் முதல் தடவையாக பழிவாங்கும் குணம் போய் வாழ நினைக்கும் ஆசை வந்தது. ஆண்டி, நான் இப்போ ஓகேவா இருக்கேன். எங்க வர உங்களை பார்க்க? நீ எல்லாம் என்னை பார்க்க வரவே வேண்டாம். உன்னை பார்த்தா நான் அழுதுடுவேன். நான் கல்யாணத்தப்போ நேரில் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த டேப்லெட் எடுத்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏனென்றால் நீ ஏதாச்சும் பண்ணினா கூட அந்த மாத்திரை எடுக்காததால் தான் பண்ணுகிறாயோ என்று மீண்டும் உன்னை மாத்திரையை எடுக்க வைத்து விடுவார்கள். அப்புறம் சும்மாவே தீரனின் அம்மாவுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்குன்னு உன் மேல கோபம். இப்போ இந்த பிரச்சனை இருக்கென்று தெரிஞ்சா அவ்வளவுதான், ஆட்டமாய் ஆடிவிடுவார்கள். நீ கொஞ்சம் உன்னை சந்தோஷமா வைத்து கொள்ள முயற்சி பண்ணு, எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தாள் அவள். சலனம் 453. ஈஸ்வர் மனைவியை தேடி தன் அறைக்கு வர அஞ்சு அறையிலும் இல்லை, அடுப்படியிலும் இல்லை. அவளை தேடி வர பணியால், அஞ்சுமா, மகளு பாப்பா எல்லாரும் பெரியம்மா ரூமில் இருக்காங்க. ஈஸ்வர் அங்கே வர மகள் தனது ஆடைகளை தன் அப்பத்தாவிடமும் தாத்தாவிடமும் காண்பித்து கொண்டிருந்தாள். அஞ்சு, அத்தை எல்லாம் எப்படி இருக்கு என்று விரித்து இதற்கு என்ன நகை போடலாம் என்று கேட்டு அதற்கு ஏற்றபடி நகையை அடுக்கி கொண்டிருந்தாள். அன்னம் மகள் ஒவ்வொன்றையும் காண்பிக்கும் போது அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அன்னம், தங்கம், அப்பத்தா, என் மேல ஏதாச்சும் கோபமா உனக்கு?
எனக்கு என்ன கோபம்? தீரனை கட்டி வைக்காதது அதுல ஏனுங்க அப்பத்தான் நான் உங்க மேல கோபப்பட போறேன். என் தங்கம், நான் ஒருதலை பட்சமா நடந்துக்கிட்டேன், மன்னிச்சுடு. ஈஸ்வர், அம்மா. அவர் திரும்ப, வா கண்ணா. என்னம்மா? ஆதினி மிருதுவ காணோம். மிருது நிலவன் கூட ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போயிருக்கா. ஆதினி தீரன் கூட போயிருக்கா. உன் அண்ணனும் நந்தினியும் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க. முகிலன் அன்புக்கு ஏதோ ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்து எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு ஏதேனும் வாங்கணும்னு சொல்லிட்டு முகிலனை கூட்டிட்டு போயிருக்கான். சரிங்கம்மா என்றவன், அம்மா. என்னப்பா? ஆதினி எப்படி இருக்கா? அவ எப்படி இருக்கிறாள் என்று என்னால் கண்டுபிடிக்கவே முடியல கண்ணா. கடந்த ஒரு வாரமா மிருது தான் அவளுக்கு துணைக்கு வச்சிருக்கேன். எல்லாம் சரியாயிடுமா? அவளோட வாழ்க்கையில் குறுக்கீடுன்னு ஒன்னு இல்லைன்னு அவன் நம்பணுமா? கண்டிப்பா அவன் நல்லா இருப்பா. அவளை யோசிச்சு இவளை கஷ்டப்படுத்திட்டேனே கண்ணா என்றவர் மகிழை பார்க்க, அம்மா, மகிழ் வாழ்க்கை அர்ஜுன் கூடன்னு மகிழ் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்கம்மா. நம்ம பார்த்து வைக்கல. இனி பழசையெல்லாம் பேசி ஏன் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அருணாச்சலம், பாப்பு, தாத்தா, இப்போ உண்மையை சொல்றியா? கேளுங்க தாத்தா, சொல்றேன். எவனோ ஒருத்தன் விஜய் அவன் கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறதுக்காக எல்லாம் இந்த கல்யாணத்தை நீ ஒத்துக்கிறியா? இல்லைங்க தாத்தா. பின்ன தாத்தா, அப்பா பேசின அன்னைக்கு நைட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். மாமா கூட வாழ்றது ஆதனிக்கு பஞ்ச துரோகம் என்று. அதே போல நான் கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணினாலும் தீர்க்கமாய் அர்ஜுன் கூட தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டு தான் அந்த தாலியை என் கழுத்துல வாங்கிட்டேன். என்னோட பிளஸ் தெரியாட்டியும் என்னோட மைனஸ் தெரிஞ்சவர் அர்ஜுன். எந்த பொண்ணுமே தனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ற ஹஸ்பண்ட் கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாது. அதிலும் அம்மாவே சொல்லியிருக்காங்க, அப்பாவுக்கு அம்மா அவங்க அண்ணா கூட பேசினாலே பிடிக்காதுன்னு. அப்புறம் எப்படி எனக்கு வரவர் மட்டும் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாரு? அதனால என்னால அர்ஜுன் கிட்ட சொல்ல முடியும். அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார். அதே நேரம் தீரன் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணினால் நானும் மாமாவும் வேணும்னா கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் ஆதனியும் அப்பாவும் எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது. அதனால அவரின் வாழ்க்கைய வாழட்டுங்க தாத்தா. அருணாச்சலம், பாப்பு, நீ சொல்றது ரொம்ப சரி. ஆணோ பெண்ணோ இன்றைய காலத்தில் சகிப்புத்தன்மை எல்லாருக்கும் குறைந்து கொண்டே வருகிறது. நீ மாமா மாமா என்று நினைத்து உன் வாழ்க்கையை வீணாக்கிடாதே. வெயிட் பண்ணுவதற்கெல்லாம் யாருக்கும் இங்கே நேரமில்லை. கல்யாணம் என்பது என்னை பொறுத்தவரை எல்லாம் உணர்வுகள் கொண்ட நிலை. 1000 காலத்து பயிரது. நீ அன்பை காட்டினால் இல்லறம் நல்லறமாகும். கத்தியை வீசினால் கத்தி குத்துப்படும். நெருப்பை வீசினால் எரிந்து சாம்பலாக்கும். கோபத்தை காட்டினால் வெறுப்பே மிஞ்சும். இதெல்லாம் காட்டி வாழ்க்கையை அழிப்பதை விட அதீத அன்பை கொடுத்து பெறுவது மரியாதை மட்டுமல்ல, பாசமும் நேசமும் தான். பழையன கழித்தல் புதியன புகுத்தல் திருமணத்திற்கும் பொருந்தும். கல்யாணத்துக்கு அப்புறம் மனசு மாறிடக்கூடாது கண்ணு. இந்த கல்யாணம் இல்லாட்டி இன்னொரு கல்யாணம் என்பது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வாழக்கூடாது என்றவர் பேத்தையை கட்டிக்கொண்டு நெற்றியில் முத்தமிட்டார். நந்தினி தனது நெருங்கிய தோழியுமான சைக்காலஜி டாக்டர் ராஜியை தன் வீட்டு ரிசப்ஷனுக்கு அழைப்பதற்காக கோயம்புத்தூரில் இருக்கும் மருத்துவமனைக்கு அதியமானுடன் வந்தாள். அவர்கள் வருவது ஏற்கனவே தெரிந்ததால் ராஜி அவர்களை மருத்துவமனைக்கு வர வேண்டாம், வீட்டுக்கு என்று அழைத்திருந்தார். பள்ளிக்கால தோழி என்பதால் தோழிகள் நலம் விசாரித்துவிட்டு இருக்கும் பொழுதே அங்கே வந்த இளைஞனை கண்டு, இவன் தான் என் மகன், பேரு குரு பிரசாத், சிறந்த ஓவிய கலை நிபுணர் என்று அறிமுகம் செய்து வைத்தார். பின் ராஜி, உன்னோட 2 பசங்களும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நலம் என்று வரவேற்பு அழைப்புதலை கொடுக்க இன்விடேஷன் வாங்கி பார்க்கும் பொழுதுதான் AAA கம்பெனியின் ஓனர் வீட்டு கல்யாணம் என்றே ராஜிக்கு தெரிந்தது. நந்து, நீ ஈஸ்வர் சார் வீட்டு பொண்ணா? ஆமாம், அவர் என் ஹஸ்பண்டோட தம்பி. அங்கு ஒரு பொண்ணு ஆதினின்னு இருக்குமே, அந்த பொண்ணு இப்போ ஓகேவா? உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும் என்ற ராஜி ரிசப்ஷன் இன்விடேஷனை திரும்பி பேர் பார்த்து, ஆதினிக்கும் கல்யாணமா? ஈஸ்வர் சார் இது பற்றி ஏன் சொல்லவே இல்லை? ஆதினிக்கு என்ன பிரச்சனை? அவள் ஈஸ்வர் சாரோட பொண்ணு. அந்த பொண்ணை பத்தி உங்களிடம் சொல்வது முறையில்லையே. அவள் ஏன் பொண்ணு ராஜி. உனக்கு 2 பசங்க தானே? 3 பசங்க 2 பொண்ணுங்க. அப்ப ஆதினி என் மூத்த பொண்ணு. ஆனால் அன்னைக்கு ஈஸ்வர் சார் அவளை அவரோட பொண்ணுன்னு சொன்னார். கூட்டு குடும்பத்தில் இருப்பதால் யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டோம். அவளுக்கு என்ன ஆச்சு? சாரி நந்தினி, பேஷண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லோரிடமும் சொல்ல முடியாது. இது நீங்க ஈஸ்வர் சார் கிட்ட தான் கேட்கணும். பேஷண்ட்? ஆமாம், ஆனால் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையிடம் அவளுக்கு இந்த பிரச்சனை இருந்தது பற்றி ஒரு முறை பேசிடுங்க என்று சொல்லிவிட்டு அழைப்பை வாங்கி கொண்டு அவர்கள் விடைபெற நந்தினி ஒரு மாதிரி சோர்ந்து விட்டாள். போனவர்கள் வீட்டிற்கு வந்ததும் அதியமான் நந்தினியுடன் நேராக ஈஸ்வரை பார்க்கத்தான் வருவான் என்று ஈஸ்வர் அறிந்து காத்திருந்தார். ஏற்கனவே மருத்துவர் ராஜலட்சுமி ஈஸ்வரிடம் விஷயம் சொல்லி இருந்ததால் அவர்களுக்காக தோட்டத்தின் பக்கம்தான் அமர்ந்திருந்தான் ஈஸ்வர். செக்யூரிட்டியிடம் சொல்லிவிட்டு அமர்ந்திருந்தார். அதியும் நந்தினியும் தோட்டத்தின் பின்பக்கம் வந்து ஈஸ்வர் முகத்தை பார்க்க,
வந்துட்டீங்களா, வாங்க என்று மார்பின் குறுக்கே கைகளை கட்டி அவர்களை பார்த்தார் ஈஸ்வர். அதி, இதையே எங்ககிட்ட இருந்து மறைச்ச? கண்ணீருடன் அண்ணன் கேள்வி கேட்கும் பொழுது தனது செல்போனிலிருந்து ஒரு வீடியோவை அவனுக்கு அனுப்பி, 2 பேரும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க என்று சொல்லி அமர்ந்து விட்டான். அது எந்த வீடு என்று தெரியவில்லை. ஆதினி அறையில் விளக்கு எரியவில்லை. ஆனால் இருட்டும் இல்லை. ஆதினி படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள். கையில் போன் ஸ்கிரீன் ஆப். அதிலேயே அவள் முகம் மங்களாக தெரிந்தது. மூச்சு சரியா வரல. இது சும்மா பதட்டம், சும்மா என்றவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அப்போ அவளின் காதுக்குள் ஒரு சின்ன சத்தம். ஆதினி. அவள் திடுக்கிட்டு தலையை தூக்கினாள். யார்? மறுபடியும் என்னாச்சு? இப்ப என்ன பிரச்சனை? அந்த குரல். அவள் நெஞ்சு இறுகியது. இல்ல, இது உண்மை இல்ல, நீ இங்க இல்ல. அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் அவளுக்கு எதிரே நாற்காலியில் யாரோ உட்கார்ந்திருந்த மாதிரி தோன்றியது. அதே முகம், அதே பார்வை, அதே அலட்சியமான சிரிப்பு. அங்கே தீரன் இருந்தான். தீரன், என்ன அப்படி பாக்குற என்று கேட்டான். ஆதினி கண்களை மூடிக்கொண்டாள். அவரை பார்க்காதே, பார்க்காதே என்று உள்ளுக்குள் கத்தினாள். நீ இப்படிதான் இருந்த, எப்பவும் ட்ரமடைஸ் பண்ணிட்டு. அவன் குரலில் எரிச்சல். அவள் கண்களில் நீர் ததும்பியது. நான் ட்வீக்கிங் பண்ணாதே, நான் உன்னோட பேச வரல என்றவள் உதடுகள் நடுங்கின. அப்புறம் ஏன் நான் இங்கே இருக்கேன்? அவன் சிரித்தான். அந்த சிரிப்பு அதே சிரிப்புதான் அவளை இரவெல்லாம் தூங்க விடாமல் அவளின் விழித்திரையில் முள் போல் குத்தி கிழித்தது. ஆதினி, நீ போயிடு என்று மெதுவாக சொன்னாள். நீங்க இருக்க கூடாது. நான் போனா நீ யார்கிட்ட பேசுவ? அவன் கேட்டான். அவள் காதுகளை மூடிக்கொண்டாள். பாரதி ஆண்டி சொன்னாங்க, இது உண்மை இல்லைன்னு. நீ என் மனசுதான். அவள் தன்னை நினைவூட்டி கொண்டாள். ஆனால் அவன் எழுந்து அவளுக்கு அருகே வந்தான். அவளுக்கு அவன் மூச்சு கூட உணர்ந்தது போல இருந்தது. நீங்க இல்லாம நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு நீ தான் சொன்ன என்றவன் குரலில் மென்மை. அவள் உடல் நடுங்கியது. அது போய், அது என் பலவீனம், அவள் கத்தினாள். அவள் கத்தல் அறைக்குள் எக்கோ ஆனது. அந்த நிமிடம் அவன் முகம் மாறியது. கண்கள் குளிர்ந்து குரல் கடினமானது. நீ எப்பவும் இப்படிதான் என்ன பிளேம் பண்ணிக்கிட்டு நிறுத்து. ஆதினி தலையை பிடித்து கொண்டு கத்தினாள். அவள் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. அவள் கண்ணீர் தரையில் விழுந்தது. நீ உண்மை இல்ல, நீ உண்மை இல்ல, அவள் மீண்டும் மீண்டும் சொன்னாள். அவள் கண்களை திறந்த போது நாற்காலி காலி. பின்னூசி போட்டால் கூட சத்தம் அவ்வளவு அமைதி. அந்த அறை கடிகார சத்தம் மட்டும் டிக் டிக் டிக். மெல்ல ஆதினி தரையில் அமர்ந்தாள். இதுதான் ஆன்டி சொன்னது என்று அமர்ந்து அவள் மூச்சு இழுத்து விட்டு அமர்ந்தாள். தன் மனம் தன்னுடனேயே போராட ஆரம்பிச்சிடுச்சு என்று உணர்ந்த ஆதினி போனை எடுத்தாள். பாரதியின் நம்பர். கால் பண்ணும் போதே கை நடுங்கியது. ஆனாலும் கால் பண்ணினாள். ஆன்டி, அவள் குரல் உடைந்தது. சொல்லுமா. அவர் இப்போதான் இங்கே இருந்தார். அந்த பக்கத்தில் பாரதி ஒரு நிமிடம் மௌனமானாள். ஆதினி மென்மையாக சொன்னாள். நீ தனியா இல்ல, இப்போ நீ சேஃப். அந்த வார்த்தைகள் ஆதினியை கொஞ்சம் நிதானத்திற்கு கொண்டு வந்தது. போன் கையில் வைத்தபடியே ஆதினி தரையில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். பாரதியின் மூச்சு அந்த பக்கத்தில் தெளிவாக கேட்டது. பாரதி, ஆண்டி, நீ இப்ப யாரையும் பார்க்கல. நீ கேட்டது எல்லாமே உன் மனசு உருவாக்கின குரல் தான். ஆனா ஆண்டி, அவர் மூச்சு, அவர் சிரிப்பு எல்லாமே உண்மையா இருந்துச்சு. ஆதினியின் குரல் குழந்தை மாதிரி குலுங்கியது. அதான் ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு. உண்மையா இல்லாததையும் உண்மை மாதிரி உணர வைக்குது. ஆதினி கண்களை மூடிக்கொண்டாள். நான் பைத்தியம் ஆகல. அவள் பயந்த குரல். இல்ல, நீ பைத்தியம் இல்ல, நீ காயப்பட்ட மனசுதான். அந்த ஒரு வாக்கியம் அவள் மார்பில் இருந்த சுமை அழுத்தம் தந்த இடத்தை நீக்கிவிட்டது. இது எல்லாம் அவன் மேல நீ வச்சிருந்த அன்பு, குற்ற உணர்ச்சி, உன்னையே குறை சொன்னதன் ஒட்டுமொத்த வெளியேற்றம். ஆதினி மெதுவாக மூச்சு விட்டாள். பாரதி, நீ இப்போ என்ன பண்ணணும்னு தெரியுமா? என்ன? ஆதினி, மெதுவா போய் விளக்க ஆன் பண்ணு. இருட்டு அதிகமா இருந்தா மனம் உனக்குள் கற்பனையால் பல படங்களை காட்ட ஆரம்பிச்சிடும். ஆதினி எழுந்து விளக்கை ஆன் செய்தாள். மஞ்சள் ஒளி அறையை நிரப்பியது. நாற்காலி, படுக்கை, திரை எல்லாமே சாதாரணமாக இருந்தது. அவன் இல்லை. அவள் மார்பில் இருந்த அதீத அழுத்தம் சிறிது தளர்ந்தது. நீ இப்போ தூங்கணும். கதவை லாக் பண்ணிக்கோ. நான் லைன்ல இருக்கேன். ஆண்டி, என்னை விட்டு போக மாட்டீங்களா? ஆதினியின் குரலில் அதீத அச்சம். இல்ல கண்ணு, நான் உன் பக்கத்தில் இருக்கேன். தூக்கத்துல நீ கீழே விழுந்தாலோ நான் உன்னை பிடிச்சிக்குவேன். அந்த வார்த்தை கேட்டதும் ஆதினியின் கண்கள் மூடியது. போன் கையில் இருந்தபடியே அவள் படுக்கையில் சாய்ந்தாள். கண்ணீரோடு கலந்த தூக்கம் மெதுவாக அவளை அணைத்து கொண்டது. ஆனால் அவள் மனதுக்குள் ஒரே ஒரு உண்மை தெளிவாக எழுந்தது. இனி இந்த போராட்டம் அவனோட இல்லை, என்னோட தான் என்று. இது ஆதினி தீரனை முதல் முறையாக விட்டு விட்டு வந்த போது கொஞ்சம் நாளில் நடந்தது.
சலனம் 454. ஆதினிக்கு ஏதோ பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்போ எனக்கு தகவல் வந்துச்சு. பாரதிக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் என்று இன்னைக்கு வரைக்கும் ஆதினிக்கே தெரியாது. பாரதியை ஃபாலோ பண்ணி நம்ம ஆளுங்க வச்சு கோயம்புத்தூர் ராஜி தான் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க கிட்ட அனுப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வர யார்கிட்டயும் சொல்லல. தெரிந்தால் எல்லோரும் அவளை மனநலம் பாதிக்கப்பட்டவள் போல் பார்த்தாள். அவள் வெளிவர மாட்டாள். இன்னொன்னு, சில நேரம் நீங்க தான் அவளின் அம்மா அப்பா என்றெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்காது. அப்பப்போ ஏதாச்சும் பேசி ஹர்ட் ஆகி அது பெரும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்லல. இப்ப பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு அவளும் அதிலிருந்து வந்துட்டா. சொல்ல போனால் நந்தினி மாதிரி தான் ஆதினி. பீனிக்ஸ் பறவை என்ன வந்தாலும் எழுந்து வர ஆதினியாலும் முடியும். நந்தினி கண் கலங்கி, எனக்கு இருக்கிற எல்லாமே அவளுக்கு இருக்கு. எனக்கு இதய நோய் இருந்துச்சு, அவளுக்கு இருக்கு. எனக்கு மனநோய் இருந்துச்சு, அவளுக்கு இருக்கு. அவளை இழந்து எனக்கு எல்லாம் வந்துச்சுன்னு நான் முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணு முன்னாடி நான் இருந்தோ அவளை கண்டுக்காம இருக்கிறதாலதான் அவளுக்கு இத்தனையும் வந்திருக்கு. பேசாம தொலைஞ்சவளாவே இருந்திருக்கலாம். பாவம், இப்ப அவ அப்புறம் எல்லா வேதனைக்கும் நான் தான் காரணம் என்று அழும் நந்தினியை இறுக்கி கட்டி பிடித்திருந்தான் அதியமான். அப்புறம் அதி, சொல்லுடா, ஆதினியோட கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாத்திலும் பாரதியும் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அவ வேணாம்டா, அது நல்லா இருக்காதுல்ல. பெற்றவங்க இருந்து பிள்ளைகளை சரியா வளர்க்க முடியாத இந்த காலத்தில் அவள் எப்படி இருந்தாலும் ஆதினிய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கியே இருக்கா. அதுக்கு மரியாதை செய்யணும் இல்லையா? நந்தினி கண்களை மூடி, எனக்கும் அவளை பார்க்கணும், கண்டிப்பா நல்லது செய்யணும் என்றால் பற்களை கடித்து. ஈஸ்வர், நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இழப்பு உங்களுக்கு தான் அதிகம். ஆனா கல்யாணம் முடிகிற வர எதுவும் வேண்டாம். நந்தினி கல்யாணம் முடியட்டும், அவளுக்கு நான் விருந்தே வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போக, ஏன் அதி, உனக்கு ஏதாவது பாரதி கிட்ட பேச வேண்டியது இருக்கா? கையெடுத்து கும்பிட்டு, ஒண்ணுமே பேசாமலே எனக்கு இவ்வளவு பண்ணிடுச்சு அந்த புள்ள. கடைசி அந்த பொண்ணுகிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுடா. என்ன நினைச்சு அதுவே தாலியெல்லாம் கட்டிக்கிச்சு. தானே கட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. புருஷன் பொண்டாடிக்கு நடுவுல இன்னொரு பொண்ணு வரவே கூடாதுன்னு நான் தெளிவா இருந்தேன். முக்கியமா நான் இத்தனைக்கும் அதில் சம்மந்தப்படல. ஒருவேளை நான் சம்மந்தப்பட்டிருந்தா என்னவா இருந்திருக்கும்? நந்தினிக்கு வந்திருக்கிற அத்தனை பிரச்சனையும் உனக்கு வந்திருக்கும். நந்தினி நேரம் உன்னை காத்துல பறக்க விட்டு சும்மா சகட்டு மெனிக்கு அடிச்சு பட்டையை கிளப்பி இருக்கும். நல்ல வேலை நம்ம அம்மா நம்மள நல்லா வளர்த்துட்டாங்க. ஒருவேளை தப்பா மட்டும் போயிருந்தா கண்டிப்பா ஏதாவது மனநலம் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல நீ இருந்திருப்ப. இல்ல உன் உடம்பில் எலும்புகள் எல்லாம் கட்டி போட்டு அந்தரத்துல உன் கை காலெல்லாம் தொங்கிட்டு படுத்திருப்ப. அதி, இதெல்லாம் நந்தினி செய்யக்கூடிய ஆள் தான். ஒண்ணுமே நான் பண்ணாததால தப்பிச்சேன். ஆனா பாரதி தனியா நந்தினி கிட்ட சிக்கிச்சு, கையில் கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். 25 வருஷ வழிய அவள் உடம்பில் காட்டிடும். ஈஸ்வர், அதெல்லாம் வேண்டாம்டா. டே, கல்யாண மண்டபத்தில் என்ன ஏதும் தனியா விட்டுடாத. ஏண்டா, அங்க நான் இருந்து அது பாட்டுக்கு என்கிட்ட வந்து எதுவும் பேசிட போகுதுடா. இத்தனை நாள் கட்டி காப்பாத்தின என் கண்ணியம் எல்லாம் காத்தோட போயிடும். ஏனோ அவன் பாவமாய் சொல்ல ஈஸ்வர் சத்தமாய் சிரித்துவிட, அந்த நேரம் அண்ணம் தன் 2 மகன்களுக்கும் பால் கொண்டு வந்து கொடுக்க அனைவரும் சிரிப்பதை பார்த்து சந்தோஷமாய் போனது பெற்றவளுக்கு. ஏன் கண்ணே பட்டுடுமோ என்று பார்வையை வேறு திருப்பி கொண்டவருக்கு நீண்ட நாள் கழித்து வீட்டில் நடக்க போகும் சுபகாரியம் என்பதால் அனைவரும் மகன்களின் சந்தோஷத்தில் கலந்து கொள்ள வேண்டி கொண்டாட்டமாக வந்து நின்றனர். என்ன, ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனும் தம்பியும் தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க என்று புன்னகையோடு வர அதியமான் ஓடி வந்து தன் அம்மாவின் காலில் விழுந்து, ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு கண்ணா? நீங்க மட்டும் என்ன தப்பா வளர்த்திருந்தா என்னோட வாழ்க்கை என்னத்துக்காகும் என்று யோசிச்சேனுங்கம்மா. மருமக எடுக்க போற. இப்ப என்னத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஈஸ்வர், கல்யாணத்துக்கு பாரதி வருதுங்களாமா. அவ எதுக்கு? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற பொம்பளைங்க காலெல்லாம் நம்ம வீட்டு விசேஷத்தில் படக்கூடாது. அவளை செருப்பு கலட்டி சாணியில் முக்கி அடிச்சு ஊத்தணும். அவளாலதான் என் குடும்பம் நாலா பக்கமும் செதறி கிடக்கு. எப்படி வளர வேண்டிய என் பேத்திய இப்படியாக்கி, இன்னும் தெளிவா கூட என் பேத்தி இல்ல. நல்லா வாழ வேண்டிய என் பேத்தியின் வாழ்க்கைய நாசமாக்கிட்ட அவ. ஒருவேளை ஆதினி இங்க இருந்திருந்தா தீரனை எல்லாம் கண்டு ஒதுங்கி இருந்திருக்கும். இன்னும் உங்களுக்கு தீரன் மேல கோபம் எல்லாம் போகலைங்களாமா? எறும்பு கூட அண்டாம வளர்த்த ஒரு பொம்பளை பிள்ளை மேனியில் அத்துமீற அதிகாரம் எந்த ஒரு ஆம்பளை எடுக்கிறானோ அவனெல்லாம் என்ன மனிதன்? அவன் மேல திடீர்னு மட்டும் மரியாதை எப்படி வரும்? அம்மா, அவன் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர மருமகன். என் மகள் வழி பேரனா போயிட்டான். இன்னொன்னு, என் பேரனின் உயிரை காப்பாத்திட்டான். அப்படிதான் நான் உன்மேல் கோபம் எல்லாம் போனது. ஆனால் ஏதோ உள்ளுக்குள் இருக்கு. ஈஸ்வர், அம்மா தப்பு பண்ணாதவங்களே கிடையாது.
நானும் கூட சின்ன வயசில் அப்படிதான் இருந்திருக்கேன். அஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதால் உங்க பார்வைக்கு நான் நல்லவனா தெரிஞ்சிருக்கேன். என்னுடைய இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். அஞ்சுவுக்கு தான் தெரியும். நம்ம பொண்ணு மீது ஒருத்தர் கை வைக்கும் போதுதான் நம்ம பண்ணது எவ்வளவு முட்டாள்தனம்னு தெரிய வரும். ஆனால் இப்ப இருக்கிற தீரன் ரொம்ப நல்லவனுங்கம்மா. இனிமேல் அவன் நம்ம ஆதனியின் புருஷன். அதனால மரியாதையெல்லாம் குறைவா நடத்த வேண்டாமா? ஏற்கனவே அவங்களுக்கும் ஆகவே மாட்டேங்குது. இந்த கல்யாணத்துல இருந்தாவது அதையாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஏண்டா நீ எல்லாம் அதுல கலந்துக்க மாட்டியா? நம்ம பசங்க சார்ந்த எதிலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கலந்துப்பேன். ஆனால் அவங்க வீட்டுக்கெல்லாம் இனி நான் வரமாட்டேன். தப்பா நினைச்சுக்காதடா. சொல்லப்போனா என்கிட்ட ஏதோ ஒரு ஈகோ இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு தான் நிலவனுக்காக அங்க வீட்டுக்கு போனேன். தீரன் மகிழ கட்டிக்காதது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால தான் நான் அர்ஜுன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனோ என்னவோ. இனிமேல் அதெல்லாம் வேண்டாம். 2 சம்மந்தம் இருக்கு. நானும் சண்டை போட்டிருக்கேன், அவங்களும் சண்டை போட்டிருக்காங்க. அடிச்சிருந்த விஷயம் கூட பெருசா தெரியல. ஆனா அவங்க மயில் பாப்பாவை பேசினது இன்னும் மனசுக்குள்ள ஆறாத காயமா இருக்கு. அண்ணம், இனி நடந்ததை பேசி என்ன ஆக போகுது கண்ணா? இனிமே நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும். அந்த வயதிலேயே எத்தனை தோல்விகள், எத்தனை தியாகங்கள், எத்தனை அடக்கி வைத்த கண்ணீர் இருக்குன்னு ஈஸ்வருக்கும் அதியமானுக்கும் புரிந்தது. ஈஸ்வர் மெதுவாக அம்மாவை பார்த்தான். அம்மா, சந்தோஷம் அப்படின்னு ஒண்ணு எளிதா கிடைக்கிற விஷயம் இல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம மனசு சமாதானமா இருக்கணும். அண்ணம், அதுக்கு தான் எல்லாத்தையும் உங்க கையில விட்டுட்டேன் கண்ணா. எனக்கு இப்போ ஒரே ஆசை, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஆதனி முகத்துல இனி பயமே வரக்கூடாது. அதியமான் தலையை குனிந்தபடியே நின்றான். அவனுக்குள்ள இன்னும் பாரதி, அந்த அதியமான் முகம். அன்பு என்ற பெயரில் புதிதாக ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று நினைத்தாலே நெஞ்சு வலி அவனுக்கு. ஈஸ்வர் அவன் தோளில் கை வைத்து, டேய், நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. கல்யாண மண்டபம் நம்ம கட்டுப்பாட்டுல தான். யாரோ எங்க நிக்கணும்னு கூட நம்ம தான் தீர்மானம் பண்ணுவோம். அதியமான் கொஞ்சம் யோசனையோடு, அதுதான் பயமே. எல்லாம் நம்ம கையில இருந்தா நல்லா இருக்கும். ஆனா சில பேர் இருக்காங்கடா, என்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஊதி பெருசாக்கி விடுவாங்க. அதே நேரம் தனது வாகனத்தை நிறுத்த வந்த ஆதினி தோட்டத்தின் பக்கம் வீட்டின் பெரியவர்கள் இருக்கவும் அவளும் அங்கே வந்தாள். தூரமாக நின்றிருந்தாள். அவர்கள் பேசும் சத்தம் அவளுக்கு தெளிவாக கேட்கவில்லை. ஆனால் அந்த சத்தங்களுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம், அதை அவள் மனது மட்டும் உணர்ந்தது. தன் கைகளை கட்டிக்கொண்டு கவனிக்க அங்கே ஆதினி என்ற பெயர் அடிபட்டது. எல்லாரும் என் பேர்ல பேசிட்டு இருக்காங்க, ஆனா என்கிட்ட யாரும் பேசலையே என்று மனதுக்குள் முணுமுணுத்தாள். கூடவே பாரதி என்ற பெயரும் அடிபட்டது. அவள் கண்முன் திடீரென்று பாரதியின் முகம் வந்து போனது. அவளின் காதுக்குள், நீ நல்லா இருக்கணும் ஆதினி என்று பாரதி சொன்ன மாதிரி அவளுக்கு ஞாபகம். ஏன் இருக்கணும் என்று நினைக்கிற உறவை எந்த நாளும் யாருக்கும் விட்டு கொடுத்துடக் கூடாது என்று எண்ணினாள். பின் ஆதினி தன் தலையை ஆட்டி ஆண்டியை கூப்பிட்டு பேசினாள். இங்கு யாருக்கும் பிடிக்காது. இப்போ இதெல்லாம் வேண்டாம். கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் அவங்களோடு எங்க வேண்டுமானாலும் பயணித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டாள். அதே நேரம் கீழே அண்ணம், நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடப்பது பற்றி பேசணும். எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்க. யாரையும் அழைக்காமல் விடக்கூடாது. ஈஸ்வர் ஒரு நிமிடம் தயங்கினான். அம்மா, பாரதியையும் அண்ணம் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். அந்த அமைதிதான் பதில் என்று எல்லோருக்கும் புரிந்தது. கூப்பிடுங்க என்று அவர் மெதுவாக சொன்னார். அவளும் இந்த கதையோட ஒரு பகுதி, மறுக்க முடியாத பகுதி. அதியமான் திடுக்கிட்டான். அம்மா, அண்ணம், பயப்படாத கண்ணா. எதையும் நேர்ல சந்திக்கிற தைரியம் இல்லாம தான் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா போயிடுச்சு. இனிமே அந்த தப்ப செய்ய வேண்டாம். அந்த வார்த்தைகள் வீட்டில் இருந்த எல்லோரையும் ஒரு நிமிடம் யோசிக்க வைத்தது. தூரத்தில் ஏனோ அண்ணம் அவரின் காதல் மங்கள வாத்தியத்தின் சத்தம் ஒலிக்க ஆரம்பித்தது. கல்யாண நாள் நெருங்குவதால். ஆனால் அந்த மங்கள சத்தத்துக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் நல்லா போய்கொண்டிருந்த உறவுக்குள் ஒரு பழைய உறவு ஒன்று மீண்டும் கதவை தட்ட தயாராகி இருந்தது. சலனம் 455. ஜனனியும் அர்ஜுனும் ஆளுக்கு ஒரு புறம் அமர்ந்து செல்போனை நோண்டிக் கொண்டிருந்தார்கள். ஜனனி தேவுக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தாள். அர்ஜுன் மொபைலில் தனது வேலைகளை ஆராய்ந்து கொண்டிருந்தான். உமா தனது பிள்ளைகளுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு குரங்கு மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணமாக போகுது. அதுக்கப்புறம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமா? கொஞ்சமாவது எங்க கிட்ட ஏதாவது பேசுறீங்களா 2 பேரும்? அப்போது தன் அப்பா வண்டி சத்தம் கேட்கவும் அர்ஜுன், அம்மா, உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க. இனி நாங்களே பேசினாலும் நீங்க கண்டுக்க மாட்டீங்க. அவருக்குமே உன்கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கும் இல்லடா. மா, அப்பா கிட்ட என்னங்கம்மா பேச முடியும்? என்கிட்ட வாய்க்கிழியே பேசுற மா என்றான் செல்லமாக. மா, அண்ணா உங்க செல்லம். ஆனா பாருங்க, உங்களையே கண்டுக்காம செல்லணும்ன்றா.
மா, நான் பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன். உங்க அருமை மக தான் வெட்டியா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இவ ஸ்கூல்ல விட்டு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீயா இருக்கா. ஆனா தேவ் பாவம், அவன் வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வந்திருப்பான். அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு கேளுங்க என்று சொல்லிக்கொண்டு அவன் செல்போனில் மூழ்க. சும்மா சும்மா மெசேஜ் என்னடி பண்ணுவ? இப்பவே எல்லாம் பேசிட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுவ? விடு அந்த பையனை கொஞ்சம். அப்படியா, சரி வாங்க பேசலாம் என்று அவள் வேண்டுமென்றே வம்பிழுத்து உமாவை பார்க்க, அவரோ கணவர் வந்ததும் அவரை கவனிக்க வேண்டியதால், எனக்கு வேலை இருக்கு, நீ சொல்லையே நோண்டு. அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேன். நீங்க என்ன அப்பா கிட்ட பேசுறீங்களோ அதைத்தான் நானும் தேவ் கிட்ட பேசுறேன் என்றாள் புன்னகையாக. அது என்னவோ அவங்க உங்க புருஷன்தான், அவங்க உங்களுக்கு தேவை. பெற்ற பிள்ளையை எல்லாம் அவங்க வாழ்க்கையை தேடிக்கிடுவாங்க என்று விளையாட்டுக்கு சொல்லிக்கொண்டு கணவனை கவனிக்க போய்விட்டார். ஜனனி தேவுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பிவிட்டு அவனிடம் பதில் வராததால் பொறுத்து பொறுத்து பார்த்தவள் அவனுடைய வாட்ஸ்அப் போய் பார்த்தாள். அது ஆன்லைன் காட்டியது. அவனுடைய இன்ஸ்டாகிராம் போனால் அங்கேயும் ஆன்லைன் காட்டியது. என்கிட்ட பேசணும்னா ஐயாவுக்கு வலிக்கும். அப்படி என்ன விட செல்ல நோண்டிட்டு இருக்கிறது என்ற எரிச்சலோடு அவனுக்கு அழைத்தாள். அழைப்பை ஏற்றவன், சாப்பிட்டீங்களா? இது தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெசேஜில் கேட்ட, அப்பவே ஆன்சர் பண்ணிட்டேனே, ஏன் இப்ப சொன்னா குறைஞ்சு போயிடுவீங்களா? சரிம்மா சாப்பிட்டேன், சொல்லு. அது என்ன, எப்ப பாரு மெசேஜ் பண்ணாலே சொல்லு சொல்லுன்னு மட்டும்தானா? பேசுறதுக்கு வேற வார்த்தைகள் இல்லையா? ஏய், எனக்கு சாட்டிங் எல்லாம் பழக்கமே இல்ல. அப்புறம் நான் மட்டும் என்ன 10 பேர் கூட மெசேஜ் பண்ணி பழகிட்டா வந்த? ஏய், நீ சாயந்தரத்துல இருந்து ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க. நான் ஆபீஸ்ல இருந்து வந்து சாப்பிட்டு டயர்டாகி படுத்திருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா ஆன்லைன்ல இருக்கீங்க. ரிலாக்ஸேஷனுக்கு வீடியோ பாக்குறேன், அது தப்பா? வீடியோ பார்க்க நேரம் இருக்கு, ஒரு மெசேஜ் பண்றதுக்கு நேரம் இல்லையா? இப்ப என்ன உனக்கு? நான் ஆன்லைன்ல இருக்கிறதான பிரச்சனை. நான் பாட்டுக்கு படுத்துட்டா நிம்மதியா இருப்பேன் இல்ல? என்னும் போது தேவ அப்பா வர அவனும், அப்பா சாப்பிட்டீங்களா? வரப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு வந்த. அப்பா உங்களுக்கு கால் பண்ணி சமையல லீவு, அதான் நானே இட்லி ஊற்றி சாப்பிட்டு உனக்கும் இட்லி எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேனா இல்லையா? அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வை, காலையில் இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். என்னது உப்புமாவா? இட்லி உப்புமாடா, சூப்பரா இருக்கும். ஈஸியா சமைக்கிற பேர்ல எவனோ அதை உப்புமானு பேரை வச்சுட்டு போயிட்டான். எங்க அப்பன் என்ன போட்டு கொல்றாரே. சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகுறதுக்காக கண்டுபிடிச்சதுடா. நல்ல வேலை எங்க அம்மா பெத்ததும் செத்து போயிட்டாங்க. இல்லனா எங்க அம்மாவை இப்படி உப்புமாவா போட்டு கொன்னுரு பண்ணி. என்ன பண்றது? உங்க அம்மாவுக்கு நீ பிறந்த வரைக்குமே சமைக்க தெரியாது. எனக்கு இதுதான் சமைக்க வரும். எனக்கு தெரிஞ்சது தானே நான் சமைச்சு தர முடியும். இதை சாப்பிட்டு சாகிறதுக்கு கடவுள்கிட்ட முன்னாடியே சந்தோஷமா போயிட்டாங்க எங்க அம்மா. சிரித்தார். அவனோ, அப்பா இப்போ நீ இதை சாப்பிடல தானே, இது ஓம் பங்கு. மறக்காம காலையில் உப்புமா செஞ்சு நீ சாப்பிட்டுக்கோப்பா. நான் எல்லாம் காலையில பழசு சாப்பிட மாட்டேன். ஆமா, பெரிய மைசூர் மகாராஜா பேரன் பழசெல்லாம் சாப்பிட மாட்டார். சொல்லவே இல்ல உங்க அப்பா மைசூருக்கே மகாராஜான்னு. இது தெரியாம இட்லி சாப்பிட்டுட்டேனே. என்னடா சொல்ற? உன் அப்பா மகாராஜாவா இருந்தா தானே உன் பையன் மகாராஜாவா இருக்க முடியும். உனக்கு பிறந்தா பழைய உப்புமா தான் சாப்பிட முடியும். ஏன் சொல்ல மாட்ட? உன்னை பெத்து வளர்த்து படிக்க வைக்கிறதுக்கெல்லாம். அப்பா ப்ளீஸ் டயலாக்க மாத்துப்பா. ஏண்டா சின்ன வயசுல இருந்து ஒரே டயலாக்க திருப்பி திருப்பி சொல்ற? உங்க அப்பா உன்னை பெத்து வளர்த்தார், அவங்க அப்பா அவரை வளர்த்திருப்பார். நீ என்ன வளர்க்குற? நான் நாளைக்கு என் பிள்ளைய வளர்ப்பேன். இதெல்லாம் ரிப்பீட் மோட்ல நடக்கிற ப்ராசஸ். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு நீ ஒரு அப்பா ஆகும்போது உன்ன மாதிரியே ஒரு பிள்ளை பிறக்கும் பாரு, அப்ப தெரியும் என் நிலைமை. இப்ப புரியுதுப்பா இந்த டைலாக ஏன் சொன்னாங்கன்னு. என்ன டைலாக்? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அவர் புன்னகையோடு, என்ன புலின்னு சொல்றியா? அவனும் நக்கலாக சிரித்தபடி, உன்னை பத்தி உனக்கு தானப்ப தெரியும். உனக்கு பிறந்த நான் எப்படி இருப்பேன்? நான் புலியா இருந்தாலும் எலியா இருந்தாலும் பெருமை என்னவோ உன்னையே சாரும். அதில் ஜனனிக்கு சிரிப்பு வந்தது. வேகமாய் தன் போனை மியூட்டில் போட்டுவிட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டுவிட்டு அவள் பாட்டுக்கு சிரித்து கொண்டிருந்தாள். அவனோ, அப்பா என்ன சாப்பிட்டு நீ? இட்லி, தோசை, குடல் குழம்பு. ஏதாவது வாய்க்கு ருசியா சாப்பிட்டு அதுக்கு காரணம் சொல்றது. டேய், உன்னை விட்டுட்டு நான் என்னைக்காவது சாப்பிட்டிருக்கேனா? வரப்போ ஒரு கிளைண்ட் பார்க்க வேண்டியதா போச்சு. அவர் வர தாமதமானதால பசிச்சிடுச்சு. அதான் அங்கேயே இருந்த கடையில் வாங்கி சாப்பிட்டு வந்தேன். அப்பா, கண்ட இடத்தில் சாப்பிட்டு பழைய மாவுல தோசை ஏதாவது சுட்டு கொடுத்து வயிற்றுக்கு சேராம போயிட போகுதுங்கப்பா. வீட்டில் வந்து சாப்பிடுங்க. நான் தான் வேலைக்கு போறேன்ல. நீங்க ஏன்பா இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இருக்கிற கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி இப்பதான் அடைஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளவுப்பா இருக்கு? ஒரு 5 லட்சம் இருந்தா முடிச்சிடலாண்டா. என்கிட்ட இருக்குங்கப்பா, அடைச்சிடலாம். வேண்டா வேண்டா, உன்னோட கல்யாண செலவுக்கு வச்சுக்கோ.
நான் கொஞ்சம் வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு கல்யாணம் முடிச்சிடு. நீ பிறந்தப்போ நம்ம கையில இருக்கிற பணத்தை எல்லாம் வச்சு உன் கல்யாணத்துக்கு செம்மையா பண்ண போறேன்னு பிளான்ல இருந்தேன். இடையில் இந்த கொரோனா வந்து நம்ம வாழ்க்கையை மாத்திடுச்சு. எவ்வளவோ கடனை அடைச்சாச்சு. வெறும் 5 லட்சம் தானே நான் அடைச்சிடுவேன். அப்பா, அந்த 5 லட்சத்தை நான் அடைச்சிக்கிறேன். நீங்க வீட்ல இருங்க. வேணாம். அப்பா கிட்ட இருந்து எதை கத்துக்கிறியோ இல்லையோ, இப்போ இந்த விஷயத்த கத்துக்கணும். அவன் பார்க்க எப்பவும் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். உன்கிட்ட 10 ரூபாய் இருந்தா 3 ரூபாய் செலவழிக்காமல் சேர்த்து வைக்கணும். நீ எப்பவுமே யார்கிட்டயும் கை நீட்டாதவாறு இருக்கணும். அப்பா, நான் மகிழ் தவிர யார்கிட்டயும் எதுவும் வாங்க மாட்டேன். அதுவரை அமைதியாக இருந்த அர்ஜுன் மகிழ் பேரை கேட்டதும் நிமிர்ந்தான். மகிழ் கிட்ட கூட இனி நீங்க வாங்கக்கூடாது. என் புருஷன் யார்கிட்டயும் கை ஏந்த கூடாது என்று யோசித்தான். தமிழ், அடுத்தவங்க சொன்னது மற்றவங்கள. மகிழ் நம்ம வீட்டு பொண்ணுடா. இப்ப கூட 10 லட்சம் என்னோட அக்கௌண்ட்டுக்கு கல்யாண செலவுக்கு போட்டிருக்கா. அர்ஜுன் இதழில் குறுநகையாய் ஒரு உணர்வு. தேவி கொண்டுனா காசு கொடுக்கறா. அப்ப எனக்கும் நேத்து பில் கட்டினாலே, அப்ப அவளோட குரூப் நான் வந்துட்டேன் போலியே என்று. தமிழ், உங்க அம்மா தான் மகிழ் ரூபத்தில் மீண்டும் பிறந்து உன்னை பாத்துக்குது போல. அது என்னவோ உண்மைப்பா. ஷீஸ் மெயால். எனக்கு கல்யாண ட்ரெஸ், நலங்கு ட்ரெஸ், உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மகிழ் எடுத்துட்டா. அவரோ, மகிழ் நல்லா இருக்கணும், அவள் தேவதப்பா, எங்கேயும் நல்லா இருப்பா. அப்புறம் என் குரூப் இன்னும் 2 பெஸ்ட் இருக்காங்க, பிரியாவும் தீரன் அண்ணாவும். டேய், இப்போ உன்னோட குரூப்ல ஜனனியும் அவங்க அண்ணாவும் வருவாங்க. ஆமா, மகிழ் சொல்லிட்டா. இனிமே ஜனனியும் நம்ம குரூப்னு. ஏனோ கண் முன்னாடி இன்னொரு ஆளை புகழ்வது பொய் உறவுகள். அவள் இல்லாத இடத்தில் அவளை புகழ்வது தானே அவளின் சிறப்பு. அர்ஜுன் மனதில் அவள் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருந்தாள். தமிழ், டேய், இப்ப இருந்தே உன்னோட சம்பளத்துல 30% சேவிங் பண்ணிடு. நான் இன்னும் கொஞ்சம் உழைச்சு உனக்கு ஏதாவது சேர்த்து வச்சுட்டா அப்பா நிம்மதியா வீட்டுல இருந்துடுவேன். ஏன்பா அப்படி பண்றீங்க? எனக்கு ஆனது நானே சம்பாதிச்சுப்பேன்பா. உனக்குன்னு ஒரு பிசினஸ் செட் பண்ணணும் இல்லையா? மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போய் எப்ப சேர்த்து வைப்ப? அதெல்லாம் நானே பாத்துக்குவேன்பா. பேசாம உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுங்களா? என்னடா திடீர்னு? அப்பா, உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தா நேரங்காலமா வீட்டுக்கு வந்து டயத்துக்கு சாப்பிடுவீங்க இல்லையா? ஐயோ, ரொம்ப தான் அக்கறை. போடா டேய், போய் படுத்து தூங்கு. ஏன் உடம்பு அதை பாத்துக்க இன்னொரு ஆள் வேணுமா? என்னைய பாத்துக்க தெரியும். அப்பா, அம்மா மேல அவ்வளோ லவ்வா? உன் மேல அவ்வளோ லவ். அவரின் கண் கலங்கியது. ஜனனிக்கும் கண் கலங்கியது அவரின் பாசத்தில். ஏன்பா சொல்லுடா. எனக்கும் 25 வயசு ஆயிடுச்சு. ஹார்மோன் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. உங்களுக்கு யார் மேலேயும் ஆசை இல்லையா? ஆசையெல்லாம் வரும். ஆனால் நான் தப்பா போய் நீயும் அதே மாதிரி ஆயிட்டா. என்னாலதான் உன் லைஃப் போயிடுச்சா? நீ இல்லாட்டி எனக்கு லைஃப் இல்லடா. அர்ஜுன் அவர்களின் பேச்சை ஆச்சரியமாக பார்த்தவன். ஏ லூசு, அப்பாவும் மகனும் பர்சனலா பேசுறாங்க, போனை கட் பண்ணு. அவளோ, நானும் அந்த ஃபேமிலி தானே அண்ணா. அப்போ நீ மட்டும் கேளு, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு கேளு. அவளுக்கு அப்போதுதான் ஒன்று புரிந்தது. தான் லைனில் இருப்பதை மறந்துதான் தேவ் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்தவள் லைனை கட் பண்ணிவிட்டு அவர்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஏதோ யோசனையாக இருந்தாள். தயாளன் மகளின் அருகே வந்து, என்ன தங்க யோசனை? அப்பா சொல்லுமா, தேவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? உனக்கு பிடிச்சிருக்கலாமா? அப்புறம் ஏன் இந்த கேள்வி? நீங்க அவர்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. எடுத்த உடனே பேசி என்னமா பேசுவது? அவர் உன்ற மாப்பிள்ள. என்னைக்கு இருந்தாலும் என் மருமகன். புள்ள வீட்டுக்காரருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும்ல. சரிக்கு சமமா உட்காந்து பேசினா நல்லாவா இருக்கும்? அப்பா, அவர் சைடு அப்படியெல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு யாரும் இல்லைங்கப்பா. அவங்க அப்பாவும் தனியா தான் இருக்காங்க. அவங்க ஏன் நம்ம வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுக்க கூடாது? பாப்பா, அப்படி நினைக்க கூடாது. தேவப்பா அதை விரும்ப மாட்டார். அவங்கள கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பு. ஊரே சுத்தி வந்தாலும் தான் வீட்டுல படுக்கிற நிம்மதி இன்னொருத்தவங்க வீட்டில் வராது. அப்போ அர்ஜுன் அண்ணா மட்டும் மகளினி வீட்டில் போய் படுத்தா நல்லாவா இருக்கும்? அர்ஜுன் பாதி நாள் அங்க பாதி நாள் இங்க என்று மாறி மாறி இருப்பதாய் தானே சொல்லியிருக்கான். அப்புறம் மகள் குடும்பம் ரொம்ப ரொம்ப பெரிய குடும்பம் பாப்பா. ஒரு விசேஷம் வச்சா கூட நம்ம வீட்டுல வந்து அத்தனை பேர் உட்காரும் போது ஹால் மட்டும்தான் பத்தும். யாருக்கும் தனித்தனி ரூம் கொடுக்குற அளவுக்கு கூட நம்ம கிட்ட வசதி இல்லை. ஆனா அவங்க வீட்டில் இன்னும் 10 வருஷம் கழிச்சு பிறக்க போற பிள்ளைக்கு கூட ஒரு ரூம் இருக்கிற அளவுக்கு செட்டப்போட வீடு கட்டியிருக்காங்க. நம்ம ஏழையாப்பா. நம்ம அவங்க அளவுக்கு இல்லைன்னு சொன்னேன். நம்ம வீடு அவங்க வீட்டு கெஸ்ட் ஹவுஸ் அளவு கூட இல்லை தங்கம். இன்னொன்னு, அவங்க ஒவ்வொருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்கா தனித்தனி ரூம் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வீட்டுல அப்படி இல்ல. இப்ப அர்ஜுன் போய் அங்க தங்க முடியும், மகள் வந்தா இங்க தங்க முடியும். ஏன்னா அர்ஜுனுக்கு என்ற தனி ரூம் நம்ம வீட்டில் இருக்கு. அதே மாதிரி உன் மாப்பிள்ளை வந்து இங்க தங்கிடுவார் உன் ரூமில். ஆனா மாப்பிள்ளையோட அப்பா எங்க தங்குவார் சொல்லு?
அப்பா, தேவும் மாமாவும் ஒரே வீட்ல ரொம்ப வருஷமா இருக்காங்க. அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல. 4 பேர் கூட பேசினா அவரும் சந்தோஷமா இருப்பாருல்ல. சீக்கிரமா பக்கத்துல இருக்கிற இடத்தில் இன்னும் 2 ரூம் சேர்த்து கட்டுறேன். அப்போ அவரை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் தங்க வச்சுக்கலாம். அங்க கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள்னு மாறி மாறி இருங்க. நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருக்க முடியாதுங்களாப்பா? அந்த கேள்வி கேட்ட உடனேயே அவள் கண்களில் ஒரு மெல்லிய ஈரம். அது தன்னவனின் அப்பாவுக்கானது. அது அவங்களுக்கு பிடிக்கணும் இல்லடா. அப்பா, ஐ லவ் யூ. ஏன், ஒரு சிங்கிள் மதர் அப்பத்தா உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. இப்ப தேவ அப்பாவும் அப்படி தானுங்களேப்பா. தயாளன் அவள் முகத்தை பார்த்த உடனே புரிந்து கொண்டார். ஜனனி. அவர் மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்தார். ஒரே வீட்ல இருக்கிறது தான் அன்பு. இல்லாட்டி இல்லைன்னு யார் சொன்னா? பக்கத்துல தானே இருக்கோம். அதுக்கு தானே உறவுகள். அடிக்கடி போய் பார்த்துக்கிறேம்மா. ஒரே வீட்டில் இருக்கிறோமோ இல்ல தள்ளி தள்ளி இருக்கிறோமோ, ஒரே ஒரு விஷயம்தான் உறவை வளர்க்கும். நீயா இருந்தாலும் உன் அண்ணனா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி விட்டுக்கிறது. அண்ணனுக்கு சரி, அவனின் மனைவிக்கும் சரி, உன் புருஷனுக்கும் சரி மரியாதை கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். தேவ அப்பாவை பார்த்துக்கணும்னு சொல்ற நீதான் அங்க போனதுக்கு அப்புறம் அவர் கூட பேசி ஒரு கட்டத்தில் பிடிக்காம கூட போகலாம். இப்படியே தான் இந்த உறவு இருக்கும் என்று கணித்து விட முடியாது. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கூட ஆரம்ப காலத்தில் செட் ஆகாமல் போயிருக்கு. என் அம்மா தான் பொண்டாட்டிக்கான மரியாதையை கொடுக்காத வர அவள் உன்னை மதிக்க மாட்டாள் என்று சொல்லி கொடுத்தாங்க. சூழ்நிலை மாறிடும் ஜனனி. ஆனால் கொஞ்சம் தள்ளி இருந்தால் உறவுகள் பிணையும். என்ன பொறுத்தவரை மரியாதை ரொம்ப முக்கியம் ஜனனி. ஒருத்தர் ஒருத்தருக்கு அவங்களுக்கான இடத்தை கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். நீங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தாலும் மனசுக்குள்ள தனித்தனியா இருந்தா அது வீடே இல்ல. உன் மாமனார் உன் புருஷன் என்கிற அன்பு எப்பவும் உனக்குள்ள இருந்தா அவங்க திட்டினாலும் அது உனக்கு பெரிய விஷயமா தெரியாது. அந்த குடும்பத்தை நான் ஏன் கூட கூட்டி வந்து சிதைக்க விரும்பல. நீயும் தனியா போறேன்னு எதையும் செஞ்சிடாத. ஒரே பையன் தேவ். ஜனனி மெல்ல சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? நான் உங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன்ப்பா. கண்டிப்பா நான் நல்லபடியா வாழ்ந்து காட்டுவேன். அப்பா, எனக்கு இப்போ 25 வயசு ஆச்சு. என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன் ஒரு வாழ்க்கை. நீங்களும் அம்மாவும் வாழ்ந்ததுதான். இந்த ஒரே சமையலறை, அப்பா கெஞ்சு தயாரிக்கும் அந்த தேநீர் வாசனை, நீங்க போய் அம்மா கூட உட்காந்து பேசுறது, இதெல்லாம் பார்த்து பார்த்து தானேங்கப்பா நானும் வளர்ந்திருக்கேன். அவளின் மண்டையில் செல்லமாக கொட்டி மெல்ல தலையில் கை வைத்து ஆட்டிவிட்டு மனைவியை பார்க்க போய்விட்டார் அவர். உமா இன்னொரு பக்கம் அர்ஜுனுக்கு பால் குடிக்க சொல்லிக்கொண்டு, போன் போதுண்டா, கொஞ்சம் கண்ணெடுத்து என்ன பாரு என்று சிரித்தாள். அர்ஜுன் பாலை குடித்தபடியே, அம்மா, நீங்க அப்பாவுக்கு தான் வெயிட்டிங். நான் பேசினா இப்ப நீங்க கேட்பீங்கன்னு சொல்லுங்க. போனை வச்சிடுறேன். இல்ல நீ போன் பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று போய்விட்டாருமா. ஜனனியும் அர்ஜுனும் தன் அம்மாவை பார்த்தார்கள். அவர்கள் அறிந்தது, தன் அம்மா எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் அதை முகத்தில் காட்டவே மாட்டார். மாலையானாலும் தலை சீவி கொஞ்சம் பூ சின்னதாய் நெற்றியில் போட்டு அழகாய் வகட்டில் குங்குமம் வைத்து முகத்தில் ஒரு புன்னகையை வைத்து அவருக்காக நடந்து கொண்டே இருப்பார். தன் அப்பா வரும்போது அவருக்காகவே அந்த நேரத்தை ஒதுக்கி தன் அப்பா கூட மட்டும் பேசுவாங்க. அதனால் தான் என்னவோ ஜனனிக்கு அவ்வளோ காதல் தேவ் மேல். அர்ஜுனுக்கு தன் மனைவியை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க முடியவில்லை. குடும்பம் என்றால், அதுவும் கணவன் மனைவி என்றால் இப்படி இருக்கணும் என்று பார்த்து வளர்ந்து இருக்கும் பிள்ளைகள் அவர்கள். தன் அப்பாவின் வார்த்தை ஜனனியின் மனதுக்குள் ஏதோ ஒன்று கிளறியது. ஒரே வீட்டில் இருந்தாலும் சண்டை வரும். அந்த சண்டையை பெரிதுபடுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதுக்குள் பல எண்ணங்களை விதைத்து கொண்டிருந்தாள் அவள். அந்த இரவு தேவ் மீண்டும் மெசேஜ் அனுப்பினான். சாரி, ரொம்ப வெயிட் ஆயிடு. இப்ப பெட்டர். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஜனனி ஸ்கிரீனை பார்த்து சிரித்தாள். அப்பாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. தூக்க வந்தா தூங்குங்க தேவ். பேசலனா ஏன் பேசலன்னு கேக்குற? பேசனா தூங்குன்னு சொல்ற. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடி. உங்க மேல உள்ள காதல் சில நேரம் சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கும். அப்படி என்ன காதல் மாது? காதல் ஒன்னும் பெரிய விஷயமெல்லாம் கொடுத்து பெரும் ஒன்று அல்ல. ஒரு கோப்பை தேநீர், அவன் பசி புரிதல், உடம்பு முடியாமல் இருந்தால் தூங்கி ரெஸ்ட்னு சொல்ற அக்கறை போதும். ஓ, இவ்வளவு நேரம் கேப் விட்டதுக்கு இதை பற்றி தான் யோசிச்சியா? அவள் டைப் செய்தாள். நம்ம எதிர்கால வீட்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்த. எப்படி? ஒரே வீடா 2 வீடா? அதெல்லாம் ஒரே வீடுதான். ஏன் 2 வீடெல்லாம் ஆகாதா? ஒரே மனசா இருந்தா எங்கேயும் இருக்கலாம். அடுத்த நொடி தேவ் டைப் செய்தான். அதுக்கு வீடு முக்கியம் இல்ல ஜனனி. நீ எதுவும் இல்லைன்னு யோசிக்காம இருக்கணும். படுத்ததும் நீ நிம்மதியா தூங்கணும். அதுக்கு நான் கேரண்டி. தூங்குறதுக்காக கல்யாணம் பண்றோம். இவர் என்ன இப்படி பேசுறாரு? ஜனனி என்று தன் பெயரை சொல்லி கண்களை மூடிக்கொண்டாள். பதில் அனுப்பாததால் அப்போது அவன், ஜனனி, என்னோட காதல் பெரிய பரிசுகள்ல இல்ல, பெரிய பெரிய வாக்குறுதிகளில் இல்ல, ஒரு சின்ன கவனிப்புலதான். ஜனனி மெசேஜ் அனுப்பினாள். தேவ்,
எனக்கு பெரிய பெரிய பரிசுகள் வேண்டாம். உங்களோட அந்த சின்ன விஷயங்கள் போதும். அதான் எனக்கு பிடிக்கும். என்னதுமா? இப்போ என் அப்பா என் அம்மாவுக்காக தேநீர் போட்டு கொண்டிருக்கிறார். என் அம்மா அவரை பார்த்து ஒரு டீனேஜ் பெண்ணை போல இன்னும் வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி தான் என் தேவதைகள். இதில் ஆழமான காதல் இருக்கும், அழகான வாழ்க்கை இருக்கும். எனக்கு காதல் பிளா பிளா எல்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் ஐ லவ் யூ.